தேவனுடைய ராஜ்யத்தை பற்றி நாம் படித்துக்கொண்டு வருகிறோம். தேவனுடைய ராஜ்யத்தினுடைய பல்வேறு தலைப்புகளின் கீழே நாம் பார்த்து கொண்டு வந்து கொண்டு வருகிறோம் அல்லவா. கடந்த ஒரு சில வாரங்களுக்கு முன்பதாக நம்ம ஆரம்பித்த பகுதி என்னன்னா, கிங்டம் கான்செப்ட் ஆஃப் கல்ச்சர், தேவனுடைய ராஜ்யத்தினுடைய கலாச்சாரம். எல்லாரும் தேவனுடைய ராஜ்யத்துடைய கலாச்சாரத்தை பற்றி தான் படிக்க போகிறோம். இந்த கலாச்சாரம் எவ்வளவு முக்கியமானது, அதுவும் ராஜ்யத்தின் கலாச்சாரம் எவ்வளவு முக்கியமானது, தேவனுடைய ராஜ்யத்தின் கலாச்சாரம் எவ்வளவு இம்பார்ட்டன்ஸ் ஆனது என்றெல்லாம் நாம் படிக்க போகிறோம். ஒரு வசனத்தை வாசிப்போம். மத்தேயு சுவிசேஷ புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். அது முதல் இயேசு, மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது என்று பிரசங்கிக்க தொடங்கினார். இங்கே இயேசு இந்த உலகத்துல எதை கொண்டு வந்தார் என்று நாம் இங்க கவனிக்கிறோம். அவர் ஒரு புதிய அரசாட்சியை கொண்டு வருகிறார், ஒரு புதிய ஒரு ராஜ்யத்தை கொண்டு வருகிறார், ஒரு புதிய ஒரு கலாச்சாரத்தை கொண்டு வருகிறார், ஒரு புதிய ஒரு அனுபவத்தை இந்த உலகத்துக்கு அவர் கொண்டு வருகிறார். இந்த உலகத்தில் இயேசு எதை கொண்டு வந்தார்? மனிதன் இழந்து போன அந்த ராஜ்யத்தை இயேசு கிறிஸ்துவானவர் திரும்ப பூமியிலே அவர் கொண்டு வருகிறார். பூமியிலே தேவ ராஜ்யம் அரைவல் ஆயிருக்கிறது, வந்துவிட்டது. பூமியிலே தேவ ராஜ்யம் எல்லாரும் சொல்ல வந்துவிட்டது, வந்துவிட்டது. ராஜ்யம் வந்துவிட்டது மட்டுமல்ல, இந்த ராஜ்யத்துக்குள்ளாக ஒவ்வொரு நாளும் மனிதர்கள் இந்த ராஜ்யத்தில் ஈர்க்கப்படுகிறார்கள், சேர்க்கப்பட்டு கொண்டு வருகிறார்கள், ராஜ்யத்தில் வருகிறார்கள். இந்த ராஜ்யத்தில் எப்படி என்டர் ஆகுறாங்க, எப்படி உள்ள வராங்க ஜனங்க அப்படின்னு சொன்னா, மனம் திரும்பி பாவ மன்னிப்பை பெற்று மறுபடியும் பிறந்தவர்களாக, மறுபிறப்பை அடைந்தவர்களாக, மறுபிறப்பு அடைந்த ஒவ்வொருவரும் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்கிறார்கள். ஆமென். இதுதான் நாம யோவான்ல படிக்கிறோம். ஒருவன் மறுபடியும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டான். மறுபிறப்பு, மறுபிறப்பு, மறுபிறப்பு. மறுபிறப்புனா வேற ஒண்ணும் கிடையாது. இந்த உலக வாழ்க்கையை நான் வெறுக்கிறேன், இந்த உலகத்திற்கு எல்லா சடங்கு சம்பிரதாயம் வெறுக்கிறேன், இந்த உலகத்தின் மேல் வைத்திருக்கிற நம்பிக்கையெல்லாம் நான் விட்டு கடவுள் மேலையும் கடவுளுடைய வார்த்தை மேலையும் கடவுள் கொடுக்கிற அந்த பாவ மன்னிப்பின் நிச்சயத்தின் மேலையும் நான் நம்பிக்கை வைத்து, இவர்தான் என்னுடைய ரட்சகர், இவர்தான் என்னுடைய விமோட்சகர், இவர்தான் என் பாவத்திலிருந்து என்னை விடுதலை ஆக்குகிறவர், இவர்தான் என் ஆண்டவர், ராஜா, கர்த்தர், தேவன் என்று அவரை முழு நிச்சயமாய் ஏற்றுக்கொள்வதுதான் மறுபிறப்பாய் இருக்கிறது. இனிமே இந்த உலகத்துல வேற யாரையும் நான் ஆண்டவராக, ரட்சகராக, தேவனாக நான் நம்ப போறதில்லை. இனிமே உலகத்தின் மேல் நான் நம்பிக்கை வைக்க போறதில்லை, உலகத்தினுடைய சடங்கு சம்பிரதாயம் நம்பிக்கை வைக்க போறதில்லை. இந்த இயேசுநாதருடைய மேல, கடவுளுடைய வார்த்தை மேல மட்டுமே நான் நம்பிக்கை வைக்க போறேன். அப்படி வைப்பதுதான், அப்படி வருவதுதான் மறுபிறப்பு. எல்லாம் மறுபிறப்பு. இந்த மறுபிறப்புனா, பிறந்த குழந்தை யார நம்பும்னு சொன்னா, தன் தாயை தவிர எதுவுமே அது நம்பாது. பிறந்த குழந்தைக்கு எதுவுமே தெரியாது, தன் தாய் என்ன சொல்லுதோ அதுதான் அதை அக்செப்ட் பண்ணுது. அப்படிதான், அதுதான் மறுவாழ்வு என்பது. மறுவாழ்வு என்பது கிறிஸ்துவுக்குள் பிறக்கிறவர்கள் கிறிஸ்து என்ன சொல்றாரோ அதை மட்டும் தான் அவங்க நம்புறாங்க, கிறிஸ்து என்ன சொல்றாரோ அதை மட்டும் தான் அவங்க ஏற்றுக்கொள்றாங்க. அதான் நான் ஒரு சொன்னலவா, ஒருத்தர் கேட்டாரு, அது எப்படிங்க மீனோட வயிற்றுல 3 நாள் ஒரு ஆள் இருக்க முடியும், பைபிள் பொய் சொல்லுது. மறுபடியும் பிறக்காதவங்க இப்படிதான் பேசுவாங்க. ஆனா மறுபடியும் பிறந்தவங்களுக்கு அது பிரச்சனையே கிடையாது. மறுபடியும் பிறந்தவங்களுக்கு மீனோட வயிற்றுல 3 நாள் மனுஷன் இருந்தாலும் நம்புவாங்க, இல்ல மனுஷ வயிற்றுல 3 நாள் மீன் இருந்துச்சுனாலும் நம்புவாங்க. ஏன்னா மறுபிறப்பு அடைந்தவங்களுக்கு பைபிள் என்ன சொன்னாலும் அதுதான் வேத வாக்கு. இதுதான் மறுபிறப்பு. மறுபிறப்பு என்பது எல்லாம் மறுபிறப்பு. நான் சொல்லவா, இந்த பிறந்த குழந்தைக்கு எது வேத வாக்குனா, தன் தாயுடைய வார்த்தை தான் வேத வாக்கு. தாய் என்ன சொல்லுதோ அதை நம்பிடுவாங்க, அம்மா என்ன சொன்னாலும் அதை ஏற்றுக்கொள்வாங்க. ஏன்னா அந்த வீட்டுல அது புதுசா பிறந்திருக்கிற குழந்தைக்கு தன் தாயுடைய வேத வாக்க தவிர, கைட்னஸ் தவிர வேற எதுவுமே அதுக்கு தெரியாது. எதுவுமே நம்புகிறீர்கள்? இந்த இயேசு சொல்லுகிறார், மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது என்று பிரசங்கிக்க தொடங்கினார்.
இந்த உலகத்தில் ராஜ்யம் வந்துவிட்டது. ராஜ்யத்தை இயேசு கொண்டு வந்திருக்கிறார். இந்த ராஜ்யத்துக்குள்ள ஜனங்கள் பிரவேசிக்கிறார்கள், உள்ள வருகிறார்கள், இயேசு ஏற்றுக்கொள்கிறார்கள். இந்த ராஜ்யத்தின் குடிமக்களாய் மாறிக்கொண்டே இருக்கிறார்கள். எத்தனை பேர் ராஜ்யத்தின் குடிமக்களா மாறி இருக்கிறீர்கள்? எத்தனை பேர் மறுபிறப்பு அடைந்திருக்கிறீர்கள்? எத்தனை பேர் இயேசு ஏற்றுக்கொண்டிருக்கிறீர்கள்? அப்படி என்றால் நாம் எல்லாரும் இயேசு ஏற்றுக்கொண்டிருக்கிறோம், மறுபிறப்பு அடைந்திருக்கிறோம், ராஜ்யத்தின் குடிமக்களாய் மாறி இருக்கிறோம். ஒரு ராஜ்யத்தின் குடிமக்களாய் மாறி இருப்பது எவ்வளவு முக்கியமோ, அந்த ராஜ்யத்துடைய கலாச்சாரத்தையும், அந்த ராஜ்யத்துடைய மொழியையும், அந்த ராஜ்யத்துடைய சட்டங்களையும், விதிகளையும், கோட்பாடுகளையும் அறிந்து கொள்வது அவ்வளவு முக்கியம். ஹலோ, நாட்டு குடிமகனா மாறுவது முக்கியம்தான். ஆனா அதை விட ரொம்ப முக்கியமானது இருக்குது. குடிமகனா மாறினவங்க நாட்டை படிக்கணும், நாட்டுடைய சட்டத்தை படிக்கணும், ரூல்ஸ படிக்கணும், மொழியை படிக்கணும், பிறகு கலாச்சாரத்தையும் படிக்கணும். இதெல்லாம் படிக்காம தெரிஞ்சுக்காம நீங்க இந்த நாட்டுடைய சிட்டிசன் அப்படி நீங்க சொல்லவே முடியாது. நீங்க சிட்டிசன் சொன்னா கூட உங்களை யாரும் நம்பவும் மாட்டாங்க. சரி, அந்த நாட்டோட சிட்டிசன் சொன்னா அந்த நாட்டோட மொழி உனக்கு தெரியுமா? அந்த நாட்டுடைய கலாச்சாரம் உனக்கு தெரியுமா? அந்த நாட்டோட சட்டம் என்னன்னு தெரியுமா? இல்லைங்க அதெல்லாம் எதுவுமே தெரியாது, நாட்டோட குடிமகனா இருக்கிறேன். கிடையவே கிடையாது. நீங்க குடிமகனா இருக்கிறீங்கன்னா கண்டிப்பா கலாச்சாரத்தையும் மொழியும் சட்டங்களையும் கற்றுக்கொண்டுதான் தீர வேண்டும். அது கற்றுக்கொள்வது ஆர்வத்தையும் அவர்கள் காட்டுவார்கள். நீங்க சவுதி அரேபியால நீங்க குடிமகனா மாறிட்டேன்னு சொன்னா சவுதி அரேபியாவோட சட்டத்தெல்லாம் நீங்க கண்டிப்பா தெரிஞ்சுக்கணுங்க. அது உலகத்தில் இருக்க சட்டத்தை விட ரொம்ப வினோதமான சட்டங்கள் அங்க சவுதி அரேபியாவில் அது ஃபங்க்ஷன் ஆயிட்டு இருக்குது. சவுதி அரேபியோட மொழியை நீங்கள் கற்றுக்கொள்ள வேண்டும். பிறகு சவுதி அரேபியாவுடைய அந்த விதிகளையும் கோட்பாடுகளையும் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த சவுதி அரேபியாவோட குடிமகனா மாறிட்டு அந்த நாட்டுடைய விதிகளும் தெரியல, கோட்பாடுகளும் தெரியல, மொழியும் தெரியல, கலாச்சாரமும் தெரியல அப்படின்னு சொன்னா நீங்க பேட்ஜ் தான் போட்டு ஒட்டிக்கணும். நான் சவுதி அரேபியா நாட்டு குடிமகன் அப்படி பேட்ஜ் தான் ஒட்ட முடியுமே தவிர உங்களை யாரும் ஏற்றுக்கொள்ளவே மாட்டார்கள். எதுவுமே நம்புறீங்க? இந்த யார் பேட்ஜ் ஒட்டுவாங்கன்னா நம்மள யாரும் கேள்வி கேட்க கூடாதுன்ற ஆளுக்கு தான் என்ன பண்ணுவாங்க, பேட்ஜை ஒட்டிப்பாங்க. ஆனா எல்லாம் அறிந்தவன், கோட்பாடு தெரிந்தவன், சட்டங்களை புரிந்தவன், மொழியை தெரிந்தவன், கலாச்சாரத்தை அறிந்தவனுக்கு பேட்ஜும் தேவையில்ல, அந்த வஸ்திரமும் அவனுக்கு தேவையில்லை. ஆளை பார்த்து பேசினாலே தருது இந்த ஆளு அந்த நாட்டுடைய குடிமகனா இருப்பான் போல, அந்த நாட்டுடைய மனிதனா இருப்பான் போல. எதுவுமே நம்புகிறீர்கள்? இன்னைக்கு பெரும்பாலான கிறிஸ்தவர்கள் தங்களை தேவராட்சியத்தினுடைய பிள்ளைகள் என்பதை அவங்க எப்படி காட்சி அளிக்க முயற்சி பண்ணுகிறார்கள். தேவராட்சியத்துடைய மனுஷன்றது எப்படி காமிக்கிறானா, சில பேட்ஜ போட்டு காமிக்கிறாங்க, சில சட்டத்துடைய மாத்தி காமிக்கிறாங்க, சிலர் இருக்கிறத கழட்டி வச்சு நான் தேவராட்சியத்துடைய மனுஷன் காமிக்கிறாங்க. தேவராட்சியத்தின் மனுஷனுக்கும் உங்களுடைய வெளிப்புற தோற்றத்துக்கும் சம்பந்தமே கிடையாது. மனுஷன் முகத்தை பார்க்கிறான், கர்த்தர் உள்ளத்தை பார்க்கிறார். அவர் ஹார்ட் தான் மஸ்டா இருக்கிறது. ஆகவே தேவராட்சியத்துடைய மனிதன் சொல்லி இன்னைக்கு எல்லாம் நிறைய பேர் பாருங்க இயேசு ரட்சிக்கிறார் பேட்ஜ் குத்திக்கிறாங்க. அவர் பேட்ஜ் குத்துறதுனால நம்ம என்ன நினைக்கிறோம், ஓ இவர் இயேசுநாதருடைய பிள்ளையா இருப்பார் போல. இயேசுநாதருடைய பிள்ளையா இருக்கிறதுக்கு பேட்ஜ் இங்க முக்கியம் இல்லைங்க. அவருடைய கேரக்டர்ஸ், அவருடைய பிஹேவியர்ஸ், அவருடைய ஆட்டிடியூட்ஸ், அவருடைய வே ஆஃப் திங்கிங், இது எல்லாமே சேர்ந்துதான் நீங்கள் யாருடைய பிள்ளை என்பதை நிர்ணயிக்கப்படுகிறது. ஆமென். கிறிஸ்தவர்கள் அது ரொம்ப ஆர்வமா இருப்பாங்கல்ல, பேட்ஜ் குத்துறதுல, சட்டத்துடைய மாத்துறதுல எல்லாம் ஆர்வமா இருப்பாங்க. இந்த ராஜ்யத்தின் கலாச்சாரத்தை நாம் ஏன் படிக்கிறோம் அப்படின்னா, ராஜ்யத்துடைய இதுக்கு முன்னால் நம்ம நிறைய விஷயத்தை பார்த்தோம். ராஜ்யத்தோட சட்டங்களை பார்த்தோம், ராஜ்யத்துடைய ராஜாவை பற்றி பார்த்தோம், ராஜ்யத்தோட குடிமகன்களை குடியுரிமை பற்றி பார்த்தோம். இப்போ புதுசா இன்னொரு தலைப்புல என்ன பார்க்கிறோம், கலாச்சாரம். எல்லாரும் சொல்லும் கலாச்சாரம். கலாச்சாரம். ஏன் இந்த கலாச்சாரத்தை பற்றி படிக்கிறோம்? இப்ப படிக்கிறது அவசியம் என்ன இருக்குது அப்படின்னா, பெரும்பாலான கிறிஸ்தவர்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா, தேவராட்சியத்தில் எப்போ நம்ம என்டர் ஆகும் அப்படின்னு கேட்டா அவங்க சொல்லுவாங்க, இயேசுநாதர் வரும்போது நம்மை அவர் ராஜ்யத்துக்குள் கொண்டு போவார் அப்படின்றது சிலரோட நம்பிக்கை. சிலர் என்ன சொல்றாங்க, நாம் மறுத்த பிறகு ராஜ்யத்துக்குள்ள நாம் என்ன செய்வோம், பிரவேசிப்போம். ரெண்டுமே தப்பு. மரணத்துக்கு பிறகும் ராஜ்யத்துல போறது கிடையாது, வருகைக்கு பிறகும் போறது கிடையாது. ஏன்னா தேவன்
தம்முடைய ராஜ்யத்தை இந்த பூமியிலே அவர் எஸ்டாப்ளிஷ் பண்ணி கொண்டு வருகிறார். விளங்குதா நான் பேசுறது? கடவுள் தம்முடைய ராஜ்யத்தை பூமியிலே விரிவாக்கம் செய்து கொண்டு வருகிறார். தேவன் மகாராஜா, அவர் ராஜாவாக பரலோகத்தில் இருக்கிறார். பரலோகம் அவருடைய டெரிட்டரி, பரலோகம் அவருடைய பிராந்தியம். ராஜா அங்க இருக்கிறார், ராஜ்யம் அங்க இருக்கிறது. பூமி அவருடைய வசமாக்கப்பட்டு கொண்டு வருகிறது. பூமி அவருடைய ராஜ்யத்துக்கு கீழே கொண்டு வருகிறோம். பூமி அவருடைய காலனியாக இருக்கிறது. பூமி காலனைஸ் பண்ணப்படுகிறது. கடவுளுடைய ராஜ்யத்தை இந்த பூமியிலே அவர் கொண்டு வரார். ஆகவேதான் பாருங்க, இயேசு விண்ணுலக விட்டு மண்ணுலகம் வரைக்கும் வராரு. மண்ணுலகத்துல அவர் இங்க அடிக்கப்படுகிறார், நொறுக்கப்படுகிறார், ரத்தம் சிந்துகிறார், காயப்படுகிறார், எவ்வளவு சஃபர் அனுபவிக்கிறாரு. இதெல்லாம் எதுக்கு? இந்த பூமி மீட்பதற்காக, இந்த பூமியில ராஜ்யத்தை விரிவாக்கம் செய்வதற்காக. நாம் அங்க போறதில்லைங்க, அவரே இங்க வந்துட்டாரு. அவர் இங்க வந்தது மட்டுமல்ல, இங்கேயே அந்த ராஜ்யம் விரிவாக்கம் செய்யப்பட்டு கொண்டு வருகிறது. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், பல 100-150 வருஷங்களுக்கு முன்பதாக பிரிட்டானியர்கள் இந்தியாவை ரூல் பண்ணாங்க. பிரிட்டன் கிங் அவர் லண்டன்ல இருந்தாரு. ஆனா இந்த இந்தியா பிரிட்டன் காலனி ஆக்கப்பட்டு பிரிட்டனுடைய ஆதிக்கத்தின் கீழ் இந்தியா இருந்தது. இந்தியாவை போல பல நாடுகள் அவங்களுடைய கண்ட்ரோல் கொண்டு வந்திருக்கிறாங்க. ஆமென். அப்போ பிரிட்டனுடைய கிங்குடைய நோக்கம் என்னன்னா, இந்த பூமியில் இருக்கின்ற எல்லா நிலப்பரப்பையும் பிரிட்டன் ரூல் பண்ணணும், பிரிட்டன் ஆளுகை செய்யணும். அதான் இந்த பிரிட்டனுடைய மைண்ட் செட். எல்லா மனித ராஜாக்களுக்கும் அப்படிப்பட்ட ஆலோசனை இருக்கும். அந்த விதத்தில் தான் இயேசுவும் தேவன் தம்முடைய ராஜ்யத்தை விரிவாக்கம் செய்வதற்காக பூமியிலே தம்முடைய ராஜ்யத்தை கொண்டு வருகிறார். கொண்டு வருவது மட்டுமல்ல, மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபத்திற்கு பிரசங்கிக்கிறார். இந்த பரலோக இந்த பூமியில கொண்டு வரப்பட்டுள்ள ராஜ்யத்திலே ஏராளமான ஜனங்கள் பிரவேசிக்கிறார்கள். ஒவ்வொரு நாளும் வருகிறாங்க. நான் ஏற்கனவே சொன்னது போல, குடியுரிமை வாங்குவது முக்கியம் அல்ல, அந்த நாட்டில நீங்க குடிமகனா இருப்பது முக்கியம் அல்ல. குடிமகனா இருக்கிறவர்கள் கம்பல்சரியாக, இது ரூல் இல்லைங்க, நீங்க எப்படின்னு இருக்கலாம் சொல்ல முடியாது. எந்த நாட்டு சிட்டிசன் ஆயிட்டீங்களோ மேஜரா அந்த நாட்டோட லாங்குவேஜ் நீங்க படிக்கணும், மேஜரா அந்த நாட்டுடைய ரூலை நீங்க தெரிஞ்சுக்கணும், மேஜரா அந்த நாட்டோட கலாச்சாரத்தை நீங்கள் புரிஞ்சுக்கணும். இது ரொம்ப மேஜர். இது தேவையில்லாத இல்ல. ஏன்னா அந்த நாட்டு குடிமகனா மாறிட்டீங்கன்னா, மொழி இல்லைன்னா, மொழி தெரியலனா பெயரளவுல நீங்க குடிமகனா இருப்பீங்க. ஆனா உண்மையான குடிமகனா நீங்க இருக்கவே முடியாது. அந்த நாட்டோட நீங்க கம்யூனிகேட் பண்ண முடியாது. அந்த நாட்டோட நீங்க சேர்ந்து வாழவும் முடியாது. மொழி முக்கியம். ரெண்டாவது, ரூல்ஸ். உங்க நாட்டுக்குன்னு சில தனித்துவம் வாய்ந்த சட்டங்கள். மூன்றாவது கலாச்சாரம். எல்லாம் கலாச்சாரம். இதெல்லாம் தெரிஞ்சாதான் நீங்க அந்த ஒரு நாட்டுல நீங்க சக்சஸ்ஃபுல்லா வாழ முடியும். அப்போ கடவுள் ராஜ்யத்துக்குள்ள நாம் பிரவேசித்திருக்கிறோம். கடவுள் ராஜ்யத்தோட குடிமகனா மாறி இருக்கிறோம். எத்தனை பேர் ராஜ்யத்தின் குடிமகன்களாக மாறி இருக்கிறீங்க? இந்த ராஜ்யத்தின் குடியுரிமை பெற்றவர்கள் கண்டிப்பாக ராஜ்யத்துடைய மொழியும் ராஜ்யத்தோட கலாச்சாரத்தை நாம் தெரிந்து வைத்திருக்க வேண்டும். எல்லாம் ராஜ்யத்தின் கலாச்சாரம். இந்த ராஜ்யத்தின் கலாச்சாரத்தை பற்றி நாம் படிக்கும் போது, ஏன் இதை படிக்கணும் அப்படின்னு சொன்னா, பல காரியங்களை நாம் படிக்கலாம். இதுல என்னென்ன படிக்கணும்னு சொன்னா, ஒண்ணு, once you understand the culture of your people, you understand the people. நீங்கள் ஒரு வாட்டி கலாச்சாரம் மிகுந்த ஒரு வாட்டி ஒரு மனிதனுடைய கலாச்சாரத்தை நீங்கள் புரிந்து கொண்டால், அந்த மனிதனையே நீங்கள் என்ன செஞ்சிட முடியும்? புரிஞ்சுக்க முடியும். ஒரு மனுஷன் யாருன்றது அவனோட பழக்க வழக்கங்கள். கலாச்சாரம்ன்றது நம்முடைய பழக்க வழக்கங்கள், நம்முடைய ஆட்டிடியூட்ஸ், நம்முடைய பிஹேவியர், நம்முடைய நடத்தைகள். இதான் கல்ச்சர். கல்ச்சர்ன்றது வேற ஒண்ணும் கிடையாது. நாம எப்படி நடக்கிறோம், எப்படி நடந்துக்கிறோம், எப்படி பழகிறோம், எப்படி வாழ்றோம், வாழ்வியல் முறை. இந்த வாழ்வியல் முறை வச்சு இந்த மனுஷன் எந்த நாட்டு மனுஷன்,
எந்த நாட்டை சேர்ந்தவன் என்பதை நாம் அறிந்து கொள்ள முடியும். பெரும்பாலும் நம்முடைய சைனாக்கும் இந்தியாவுக்குள்ள என்ன டிஃபரன்ஸ் சொன்னா, சைனாக்காரங்கிட்ட நீ கொண்டு போயிட்டு ஒரு பவுல்ல நீங்க ஏதாச்சும் ஒரு ஃபுட்டை நீங்க கொடுத்தீங்கன்னா சைனாக்காரன் டக்குனு ஸ்டிக்கர் எடுத்து சாப்பிடுவான். ரெண்டு குச்சி தான். எங்க டாக்டரோட குச்சியை சாப்பிடும் சம்டைம், என்னால சாப்பிட முடியாது. இந்த சைனாக்காரன் என்ன பண்றான், அந்த 2 குச்சியில சாப்பிடறதுக்கு அவன் ட்ரெயின் அப்பா இருக்கிறான். ஹலோ, விளங்குதா பேசுறது? நீங்க அமெரிக்காக்காரனை கொண்டு போய் கொடுத்தீங்கன்னா அவன் டக்குனு ஸ்பூன் எடுத்து சாப்பிட ஆரம்பிச்சிருவான். நீங்க இந்தியாக்காரனை கொண்டு போய் கொடுத்தீங்கன்னா டக்குனு கையை வச்சு சாப்பிட ஆரம்பிச்சிருவான். ஹலோ, எதுவுமே கவனிக்க, நான் சொல்ல புரியுது தெரியல. இவங்க என்ன சொல்லுவாங்க, சார் கையில சாப்பிடுறது ஆரோக்கியம் அப்படின்னு இந்தியன் சொல்லுவாங்க. சைனாக்காரன் என்ன சொல்லுவான், இல்ல கையில பாக்டீரியாஸ் இருக்குது, ஸ்டிக்ல சாப்பிடுறதா நல்லது அப்படி அவன் சொல்லுவான். யூஎஸ்காரன் என்ன சொல்லுவான், இல்ல ஸ்பூன்ல சாப்பிடுறதா பெட்டரு, ஸ்டிக்ல மிஸ் ஆகி மேல கூட விழுந்துடும், ஸ்பூன் கரெக்டா நான் சாப்பிடுவோம். அவங்கவுங்க ஒரு பழக்கத்தை வச்சிருப்பாங்க. அப்ப ஒரு சாதாரண ஒரு ஃபுட் விஷயத்திலேயே பாருங்க எவ்வளவு டிஃபரன்ஸ் பாருங்க. அவங்கவுங்க நாட்டுடைய பழக்க வழக்கம் தான் கலாச்சாரமாக மாறிவிடுகிறது. அவங்க நாட்டுடைய பழக்க வழக்கங்கள். அப்போ இந்தியர்களுடைய சாப்பிடுற விதம் வேற, சைனா பீப்புள் சாப்பிடுற விதம் வேற, அமெரிக்கர்கள் சாப்பிடுகிற விதம் வேற, பொருட்கள் வேற, டிஃபரெண்டா இருக்கும். இந்த கல்ச்சர் என்பது ஒரு ஆளுடைய கலாச்சாரத்தை புரிந்தால் அந்த ஆளையே நீங்கள் புரிந்து கொள்ளலாம். கலாச்சாரம்ன்றது பழக்க வழக்கங்கள், பண்பாடுகள், குணாதிசயங்கள், ஹேபிட்ஸ், பிஹேவியர்ஸ் அண்ட் ஆட்டிடியூட்ஸ், நடத்தைகள், குணாதிசயங்கள், இதுதான் கலாச்சாரம். கலாச்சாரம் இதுதான். அப்போ யூ அண்டர்ஸ்டாண்ட் பீப்புள், எல்லாமே இந்த பழக்க வழக்கங்களை பொறுத்து தான் இருக்கிறது அல்லவா? சரி, நாம இந்த கலாச்சாரத்தை நம்ம என்ன படிக்கிறோம், கிங்டம் கான்செப்ட் ஆஃப் கல்ச்சர், கலாச்சாரத்தை பற்றி படித்துக் கொண்டு வருகிறோம். இந்த கலாச்சாரத்துக்கு முன்னால் நம்ம என்ன படிச்சோம்னா, ஒரு ராஜ்யம் இருந்தா ராஜ்யத்துக்கு கண்டிப்பா என்ன இருக்கணும், டெரிட்டரி இருக்கணும், லேண்ட் இருக்கணும், பூமி இருக்கணும். அந்த பூமி இருந்தாதான் அதை ராஜ்யம் நாம் எடுத்துக்கொள்ள முடியும். பூமியே இல்ல, டெரிட்டரி இல்ல, பிராந்தியம் இல்ல, எல்லையே இல்ல, அதை எப்படி ராஜ்யமாக நாம் எடுத்துக்கொள்ள முடியும்? ராஜ்யம் சொன்னா கம்பல்சரி லேண்ட் இருக்கணும், அந்த லேண்ட்ல ராஜா இருக்கணும், ராஜாவுக்குன்னு சில டெரிட்டரி இருக்கணும், பிராந்தியம் இருக்கணும். இதெல்லாம் இருந்தாதான் அது ராஜ்யமாக நாம் ஏற்றுக்கொள்ள முடியும். பூமியே இல்ல, லேண்ட் இல்ல, எதுவுமே இல்ல, எப்படி நம்ம அந்த ராஜ்யம் எடுக்க முடியும்? எப்படி அந்த ராஜ்யத்தின் ராஜான்னு எப்படி சொல்ல முடியும்? சோ ராஜானா ராஜாக்குன்னு நிலம் இருக்கணும், ராஜாக்குன்னு ஜனங்கள் இருக்கணும், ராஜாக்குன்னு செல்வாக்கு இருக்கணும். இதெல்லாம் இருந்தாதான் அவர் ராஜ்யமாக அங்கீகரிக்கப்பட முடிகிறது. அப்போ ராஜ்யம் சொன்னா கம்பல்சரி என்ன இருக்கணும்னா ஒரு லேண்ட் இருக்கணும். அடுத்தது ராஜ்யத்துல என்ன இன்னொரு முக்கியமான என்ன இருக்கும்னா மொழி. எல்லாம் சொல்ல மொழி, language ரொம்ப must. A second key component of every country is language. A country is not a country unless it has one major language. ஒவ்வொரு கண்ட்ரிக்கும் ஒரு மேஜரா ஒரு லாங்குவேஜ் இருக்கும். அந்த லாங்குவேஜ் எங்க கண்ட்ரிக்கு எந்த லாங்குவேஜ் இல்லைங்க அப்படி நீங்க சொன்னீங்கன்னா அது கண்ட்ரியே கிடையாது முதல்ல. ஹலோ, ஒரு கண்ட்ரினா அந்த கண்ட்ரிக்கு என்ன இருக்கணும், அதுவும் மேஜர் லாங்குவேஜ் இருக்கணும், முக்கியமான லாங்குவேஜ் இருக்கணும். நம்முடைய இந்தியா தேசம் எடுத்தீங்க சொன்னா பல ராஷ்டிரங்கள் இணைந்துதான் இந்தியா தேசம், பல மாநிலங்களால் இணைக்கப்பட்டுள்ளது இந்திய தேசம். இந்தியாவில் பல மாநிலங்கள், பல மாநிலங்களுக்கு பல மொழிகள் இருக்கிறது. கர்நாடகாக்கு ஒரு மொழி, தெலுங்கானாக்கு ஒரு மொழி, யூபிக்கு ஒரு மொழி, குஜராத்துக்கு ஒரு மொழி, மகாராஷ்டிராக்கு ஒரு மொழி. இது மொழிகள் பல. இந்தியாங்கிற ஒரு கண்ட்ரியில பல பல ராஷ்டிரங்கள், பல மாநிலங்கள் இருக்கிறது. பல மாநிலங்களுக்கும் பல்வேறு மொழிகள் இருக்கிறது. விளங்குதா நான் பேசுறது? ஆனா இந்த இந்தியாவுக்குன்னு ஒரு மேஜர் ஒரு லாங்குவேஜ் அவங்க ஏக்கி இருக்கிறாங்க. மேஜர் லாங்குவேஜ் ஹிந்தி. மேஜர் லாங்குவேஜ் என்ன? நம்ம சொல்லிக்கலாம் இதுதான் எங்க மேஜர் லாங்குவேஜ், இதுதான். அவங்க மாநிலத்தில் அவங்கவுங்க மொழி அவங்க மேஜரா பேசலாம். பட் அபிஷியலா அரசாங்கத்தால் உரைக்கப்பட்டுள்ளது ஹிந்தி தான் மேஜர் லாங்குவேஜ், நேஷனல் லாங்குவேஜ் அவங்க
சொல்லி வச்சிருக்கிறாங்க. அப்போ நீங்க எந்த கண்ட்ரிக்கு போனாலும் நீங்க ஹிந்தி பேசினாலேயே உங்களை டக்குன்னு ஐடென்டிஃபை பண்ணிடுவாங்க. நீ இந்தியாவா அப்படின்னு கேட்டுருவாங்க. நீங்க இந்தியர்களா அப்படின்னு கேட்டுருவாங்க. ஏன்னா நான் இந்தியன் உங்களுக்கு எப்படி தெரியும்? இல்ல நீங்க பேசும்போது ஹிந்தி அதுல வருது, லாங்குவேஜ் ஹிந்தி மிக்ஸ் ஆகி வருது. அதை வச்சு நாங்க உங்க நாடு இந்தியான்றதை நாங்க ஐடென்டிஃபை பண்றோம். அப்ப பாருங்க, ஒரு மனுஷன் பேசுகிற மொழியை வைத்து அந்த மனுஷன் எந்த நாட்டிலிருந்து வருகிறான், எந்த நாட்டுக்குரியவன் என்கிறதை ஐடென்டிஃபை பண்ணப்படுகிறது. ஹலோ, அப்போ லாங்குவேஜ்னா சாதாரணமானது இல்ல. லாங்குவேஜ் நீங்க எந்த நாட்டுக்குரியவர்கள் என்பதை பிரதிபலிக்கிறது. நீங்க இந்தியன், ஐ ஆம் இந்தியன் அப்படி பேட்ஜ் குத்த வேண்டிய அவசியமே இல்ல. நான் ஒரு இந்தியன் சொல்லி நீங்க விளம்பரப்படுத்திக்கொள்ள ஒன்றும் அவசியம் இல்லை. நீங்க பேசுற மொழியே போதும் நீங்க இந்தியர் என்பதை ஐடென்டிஃபை பண்ணப்படும். எதுவுமே நம்புகிறீர்கள்? பாருங்க, கிறிஸ்தவர்கள் தங்களை கிறிஸ்தவன் காமிச்சிக்கிறதுக்கு எவ்வளவு ஐடென்டிஃபை பண்றாங்க பாருங்க. கிறிஸ்தவர்கள் தங்களை கிறிஸ்தவனா காமிச்சிக்கிறதுக்கு வஸ்திரத்தை மாத்தி, முடியெல்லாம் வெட்டி, மீசையெல்லாம் வலிச்சு, இவ்வளவு தூரம் பிளவுஸ் எல்லாம் போட்டு, இவ்வளவு தூரம் நெக்கெல்லாம் கவர் பண்ணி, நான் ஒரு கிறிஸ்டியன்றது இவங்களுடைய வஸ்திரத்தை காமிக்கிறாங்க. சிலர் இருக்கிறதெல்லாம் கலட்டி எல்லாத்தையும் அழிச்சு, இப்படிதான் இதெல்லாம் என்ன ஒரு கிறிஸ்தவனா மக்கள் ஏற்றுக்கொள்வாங்க? கிடையாது. நீங்க ஜீன்ஸ் பேண்ட் டிஷர்ட் போட்டா கூட உங்களை டக்குன்னு யாரும் யூரோப்பியனோ யூஎஸ் சிட்டிசன் யாரும் நம்ப மாட்டாங்க. நாம எப்படி பேசுறோம், எப்படி பழகுறோம், நம்முடைய பிஹேவியர்ஸை வச்சே நான் எந்த நாட்டை சேர்ந்தவன் என்பதை ப்ரூவ் பண்ணப்படுகிறது. ஆமென். அப்போ தோற்றத்தை விட நடத்தை வச்சுதான் நம்ம நிர்ணயிக்கப்படுகிறோம், எந்த கலாச்சாரத்தை சேர்ந்தவன், எந்த நாட்டை சேர்ந்தவன் என்று. அந்த விதத்திலே அந்த கல்ச்சரை பற்றி படிக்கும் போது, கிங்டம் ஆஃப் ஹெவனுடைய கல்ச்சரை பற்றி படிக்கும் போது, தேவ ராஜ்யத்துடைய கலாச்சாரத்தை பற்றி படிக்கும் போது, இந்த கலாச்சாரத்தை வைத்து நாம் எந்த நாட்டை சேர்ந்த நிர்ணயிக்கப்படுது. மொழி எல்லாம் மொழி. இந்த மொழியில கூட பாருங்க, பல லாங்குவேஜ் இருக்கும். பட் ஒரு லாங்குவேஜ் நேஷனல் லாங்குவேஜா டிக்ளேர் பண்றாங்க. நம்ம கர்நாடகாவை எடுத்தீங்கன்னா, கர்நாடகாவு ஒரு மாநிலத்திலேயே பல மொழி. கர்நாடகாவுக்குள்ள போயிடுச்சுன்னா அங்க சௌராஷ்டிரா பேசுறவங்க, மராட்டி பேசுறவங்க, குஜராத்தி பேசுறவங்க, தெலுங்கு பேசுறவங்க, இங்கிலீஷ் பேசுறவங்க, உருது பேசுறவங்க, ஹிந்தி பேசுறவங்க. ஒரு கர்நாடகாக்குள்ள போன இவ்வளவு மொழி பேசுறாங்க ஒரு ராஷ்டிரத்துக்குள்ள. பட் இவ்வளவு லாங்குவேஜஸும் நேஷனல் லாங்குவேஜ்னா அந்த ராஷ்டிர பாஷைனா கிடையாது. அந்த ராஷ்டிரத்துக்குன்னு ஒரு பாஷையை சூஸ் பண்ணிருக்காங்க. அது கன்னடம். அந்த மாநிலத்துடைய மொழி என்ன? கன்னடம். கன்னடம் தான் அவருடைய ராஷ்டிர லாங்குவேஜாக அவங்க ரெகக்னைஸ் பண்றாங்க. அப்போ பல மொழிகள் இருக்கலாம், பட் ஒன் மேஜர் லாங்குவேஜ் முக்கியமாக இருக்கிறது. ஆமென். ஏன் லாங்குவேஜ் முக்கியம்? கம்யூனிகேட் பண்றதுக்கு. ஒரு நாட்டுக்குள்ள நான் இருக்கிறேன்னு சொன்னா மொழி தெரியாம நான் வாழவே முடியாது. எனக்கு எல்லா பாஷை தெரியும், ஆனா நான் வேற ஒரு நாட்டுக்குள்ள இருக்கிறேன். ஆனா அந்த நாட்டுல ஸ்பானிஷ் பேசுறாங்க. ஸ்பானிஷ் ஒரு லாங்குவேஜ் இருக்குது. ஒருத்தர் அப்படிதான் ஃபேஸ்புக்ல வந்தான், எனக்கு இங்கிலீஷ் தெரியும், அவனுக்கு ஸ்பானிஷ் தெரியும். நல்ல காலம் அந்த சாட்ஜிபில இருக்கிறதுனால கொஞ்சம் மேனேஜ் பண்ணி அவனோட கம்யூனிகேட் பண்ண முடிஞ்சது இந்த ஸ்பானிஷ் லாங்குவேஜோட கூட. இந்த ஸ்பானிஷ் லாங்குவேஜ் முற்றிலும் டிஃப்ரெண்டா இருக்கு, புரிஞ்சுக்க முடியாது இருக்குது. கொஞ்சம் இந்த பக்கம் பாண்டிச்சேரி போனா வேற ஒரு பாஷை பேசுறாங்க. அது பிரெஞ்சு லாங்குவேஜ் அங்க. அப்போ மொழி தெரியலன்னா, பிரெஞ்சு லாங்குவேஜ் பிரான்ஸ்குள்ள போய் பிரெஞ்சு லாங்குவேஜ் தெரியலன்னா நீங்க அந்த நாட்டோட நீங்கள் கம்யூனிகேட் பண்ணவே முடியாது. எதுவுமே நம்புறீங்க? மொழி ரொம்ப முக்கியம். ஒரு நாட்டுக்குள்ள போனா அந்த நாட்டுடைய மொழி தெரிஞ்சுக்கணும், அந்த நாட்டுடைய கலாச்சாரத்தை தெரிஞ்சுக்கணும், அந்த நாட்டுடைய ரூல்ஸையும் லாஸையும் பிரின்சிபல்ஸையும் நான் கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும். இதெல்லாம் பேசிக்கலா தெரிந்து கொள்ள வேண்டியது. இல்லைன்னு சொன்னா அந்த நாட்டுல என்னால வெற்றிகரமாக வாழ்க்கை வாழ முடியாது. ஆமீன். கடவுளுடைய ராஜ்யத்துடைய குடிமகனா நீங்க வந்துட்டீங்க. கடவுளுடைய ராஜ்யத்துடைய
குடியுரிமை பெற்றிருக்கிறீர்கள். இந்த பெற்றது எவ்வளவு முக்கியமோ அவ்வளவு முக்கியமானது கடவுளுடைய ராஜ்யத்துடைய மொழி, கடவுளுடைய ராஜ்யத்துடைய சட்டங்கள், கடவுளுடைய ராஜ்யத்துடைய விதிகள், கடவுளுடைய ராஜ்யத்துடைய கோட்பாடுகள், கடவுளுடைய ராஜ்யத்துடைய கலாச்சாரம். இதை கண்டிப்பா நாம தெரிஞ்சுக்கணும். இல்லைன்னா நீங்கள் கடவுளுடைய ராஜ்யத்துல வெற்றிகரமான வாழ்க்கை வாழ முடியாது. ஏராளமான கிறிஸ்தவர்கள் முயற்சி பண்றாங்க, பிரயாசப்படுறாங்க, பட் லேர்ன் பண்றதில்ல. அது கற்றுக்கொள்வதனால் அது அந்த கலாச்சாரத்தை புரிந்து கொள்ள முடியுமே ஒழிய அது பிறந்ததனால் நமக்கு வரப்போவது கிடையாது. பிறக்கிற ஒவ்வொரு குழந்தையும் தங்களுடைய மொழியும் தங்களுடைய கலாச்சாரத்தையும் தங்கள் பெற்றோர்கள் தங்கள் குழந்தைகளுக்கு கற்றுக் கொடுக்கிறார்கள். ஐ மீன் இந்த கல்ச்சர் வந்து அவ்வளவு மஸ்ட் இல்லவா? ஏன்னா கல்ச்சரை வச்சுதான் நம்மளை ஐடென்டிஃபை பண்ணுவாங்க. நம்முடைய நிறத்தை வச்செல்லாம் யாரும் ஐடென்டிஃபை பண்றதில்ல. ஆனா உலகம் வந்து நிறத்துக்களை இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குவாங்க. நிறம், உருவம், இதுதான் இம்பார்ட்டன்ஸ். நிறம், உருவம் இங்க மஸ்ட் இல்லைங்க. கலாச்சாரம், பழக்க வழக்கங்கள், பண்பாடுகள், இதுதான் இந்த கடவுள் ராஜ்யத்தை பற்றி படிக்க போகிறோம். Again, as we saw earlier, all countries have laws. Every nation draws up a body of laws that everyone must obey to ensure peace. ஒவ்வொரு ராஜ்யத்துக்கும் என்ன இருக்குது சொன்னா சட்டங்கள். எல்லாம் சட்டங்கள். சட்டங்கள் நம்ம ஏர்லியா படிச்சோம், முன்னால படிச்சிருக்கிறோம். சட்டங்கள் எதுக்குன்னு சொன்னா சட்டங்கள் நம்மளை துன்புறுத்துவதற்காக இயக்கப்படுவது கிடையாது. சட்டங்கள் எல்லாம் நம்மளை பாதுகாப்பதற்காகவே ஒவ்வொரு நாடும் மனக்கட்டு சட்டத்தை இயக்குகிறார்கள். எல்லாம் சட்டத்தை இயக்குகிறார்கள். சட்டத்தை நாம ரெஸ்பெக்ட் பண்ணணும். ஏன் சட்டத்தை நான் ரெஸ்பெக்ட் பண்ணணும்? அந்த சட்டம் இல்லைன்னா இந்த நாட்டில் நான் வாழ முடியாது. இந்த நாட்டில் எனக்கு எந்த பாதுகாப்பும் கிடையாது. நான் எதையும் கிளைம் பண்ணவே முடியாது. பாருங்க, உலகம் முழுவதும் என்ன சொல்றாங்க தெரியுமா? துபாய் மாதிரி சட்டம் வரணும்யா நம்ம நாட்டுல. துபாய் மாதிரி சட்டம் இருந்தாதான் நம்ம நாட்டுடைய பெண்களுக்கு எல்லாருக்கும் ஒரு சேஃப்டி இருக்கும், பாதுகாப்பு இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. சோ எக்ஸாம்பிளுக்காக நான் சொல்றேன். ஏன் துபாயோட சட்டத்தை அவ்வளவு பிரைஸ் பண்றாங்க, அவ்வளவு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்கன்னா அந்த நாட்டோட சட்டம் வந்து என்டையர்லி டிஃபரெண்ட். மற்ற உலக நாடுகள் சட்டத்தை விட துபாயோட சட்டங்கள் முற்றிலும் வித்தியாசமானது. இப்ப பாருங்க, துபாய் நாட்டுல உங்களுடைய பெண் பிள்ளைகளை இல்ல பெண்கள் தைரியமாக இரவு நேரங்கள்ல எங்க வேண்டுமானாலும் போகலாம் வரலாம். ஆனா துபாயில போற மாதிரி மற்ற நாடுகள் எங்க போயிடுவே முடியாது. எதுவுமே கவனிக்கிறீங்க? ஏன்னா அந்த நாட்டோட லா வேற, அந்த நாட்டு சட்டம் வேற, மற்ற நாடுகளுக்கு சட்டம் வேற. அந்த சட்டமே அங்க இருக்கிற பொதுமக்களுக்கு, குடிமக்களுக்கு ஒரு பாதுகாப்பு வழங்குகிறது. அப்ப சட்டம்னா என்னன்றது தெரிஞ்சுக்கணும். சட்டம் வந்து சிட்டிசன்ஸ்க்கு அவங்க கொடுக்கிற ஒரு அஷூரன்ஸ், குடிமக்களுக்கு சட்ட அந்த நாடு கொடுக்கிற பாதுகாப்பு, ஒரு ஒரு பராமரிப்பை ஏற்படுத்துகிறது. சோ எல்லா சட்டங்கள், எல்லா நாட்டில் இருக்கின்ற சட்டங்கள் அந்த நாட்டுடைய குடிமக்களுக்கு ஒரு பாதுகாப்பையும் பராமரிப்பும் வழங்குகிறது. ஆமென். எத்தனை பேர் இந்தியாவில் இருக்கிற இந்திய நாட்டு திருச்சட்டங்கள் நம்மை பாதுகாக்கிறது? ஆமென். இன்னைக்கு ஒரு சட்டம் இருக்கிறால்தான் நம்மளால தைரியமா போக முடியுது, வர முடியுது, இதை செய்ய முடியுது. லா வந்து நம்ம ஹானர் பண்ணணும், லாவை மதிக்கணும், லாவை ரெஸ்பெக்ட் பண்ணணும். ஏன்னா லாஸ் வந்து நம்மளுடைய பாதுகாப்புக்காக ஏற்கப்பட்டிருக்கிற ஒன்று. எப்படி இந்த நாடுகளுக்கு சட்டங்கள் ஒன்று ஏற்கிறாங்களோ அப்படியே கடவுளுடைய ராஜ்யத்துக்கும் என்ன உண்டு? சட்டம்னு உண்டு. கடவுள் ராஜ்யத்தின் சட்டத்தையும் நான் என்ன பண்ணி ஆகணும்? ரெஸ்பெக்ட் பண்ணி ஆகணும், மதிச்சாகணும், அது ஏற்றுக்கொண்டாகணும், அதை தெரிந்து கொண்டே ஆக வேண்டும் அல்லவா? பிறகு every nation also utilize specific and unique symbols. ஒவ்வொரு நாட்டுக்கும் என்ன உண்டுன்னா ஒரு யூனிக்கான, ஒரு தனித்துவம் வாய்ந்த ஒரு சிம்பல், ஒரு அடையாளம் இருக்கிறது. எல்லாம் தனித்துவம் வாய்ந்த அடையாளம், எல்லாம் தனித்துவம் வாய்ந்த அடையாளம் ஒவ்வொரு நாட்டுக்கும். நம்முடைய யுஎஸ் அமெரிக்கா எடுத்தீங்கன்னா அவங்களுடைய தனித்துவம் வாய்ந்த அடையாளம் எதுன்னா ஒரு சிம்பிள் கழுகு. கழுகு, அவங்களுடைய கழுகு சிம்பிள் அங்க பாப்பீங்க நீங்க. கழுகுடைய மேஜர் ரோலே டிஃப்ரெண்ட் ஆனது. உலக எல்லா பறவைகளோட கழுகு வந்து ரொம்ப ஷார்ப்பா பார்க்கும், ரொம்ப உயரமா பறக்கும்,
அப்படின்றது அவங்க அந்த நாட்டுக்குன்னு ஒரு தனி சிம்பலா அவங்க கழுகு வச்சிருக்கிறாங்க. நம்முடைய பாரத தேசத்துக்கு, இந்தியாவுக்கு லயன் சிம்பல் வச்சிருக்கிறாங்க. ஒரு என்ன யூனிக் சிம்பலாக, தனித்துவம் வாய்ந்த ஒரு அடையாளமாக. இப்படி ஒவ்வொரு நாட்டுக்கும் ஒரு சிம்பல் ஒன்று இருக்குது, அடையாளம் இருக்குது. கவனிக்கிறீங்களா? நாம எதை பற்றி பேசிக்கொண்டு வரப்போறோம்னா கலாச்சாரம். இந்த சிம்பிள்ஸ வச்சு இந்த நாடு, மொழி வச்சு இந்த நாடு, அதே மாதிரி கலாச்சாரத்தை விட்டு வச்சு இனி இந்த நாட்டோட ஆளு அப்படிங்கிறத நம்மள ப்ரூவ் பண்ண வைக்கிறது, ஐடென்டிஃபை பண்ணப்பட வைக்கிறது. அதுக்காக இந்த நேஷன்ஸ்க்கு எப்படி யூனிக் சிம்பிள்ஸ் இருக்குதோ அப்படியே நேஷனல் பிளாக்னு ஒன்று இருக்கு, தேசிய கொடி. தேசிய கொடி, தேசிய கொடினா அது என்ன? அது ஒவ்வொரு நாட்டுடைய சரித்திரம், ஒவ்வொரு நாட்டுடைய சரித்திரம், சாக்ரிஃபைஸ் அண்ட் சஃபரிங், அவங்களுடைய தியாகங்கள், அவங்களுடைய வழிகள். ஒவ்வொரு நேஷனல் பிளாகும் ஒவ்வொரு நாட்டுடைய தியாகத்தையும் வழிகளையும் அது பிரதிபலிக்கிறது. கவனிக்கிறீங்களா? ஏன் நம்ம அதை படிக்கிறோம்? நேஷனல் பிளாகை வச்சு இது எந்த நாட்டுக்குரியது என்று நாம் எப்படி ஐடென்டிஃபை பண்றோமோ, அப்படியே ஒரு மனுஷனுடைய கலாச்சாரத்தை வைத்து இவன் எந்த நாட்டு மனிதன் என்பதையும் ஐடென்டிஃபை பண்ண முடியும். கலாச்சாரம் வெறுமன அது வார்த்தையினால் அல்ல, நான் எந்த நாட்டை சேர்ந்தவன், யாருக்கு கீழே இருக்கிறவன், எந்த நாட்டுக்குட்பட்டவன் என்பதை பிரதிபலிக்கிறது என்னுடைய கலாச்சாரமாக இருக்கிறது. கலாச்சாரம் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இந்த கலாச்சாரத்தை ஒவ்வொரு நாடும் ப்ரொடெக்ட் பண்ணுகிறது, பாதுகாக்கிறது. உயிரே போனா கூட தங்க நாட்டுடைய கலாச்சாரத்தை விட்டு கொடுக்க மாட்டாங்க. கலாச்சாரத்துக்காக அவ்வளவு உயிரை சாக்ரிஃபைஸ் பண்ணுவாங்க. அப்போ இந்த நேஷனல் பிளாக் எவ்வளவு நாடுகள், நூற்றுக்கணக்கான நாடுகளுக்கு நூற்றுக்கணக்கான அடையாள சின்னங்கள், நூற்றுக்கணக்கான வர்ணை பூசப்பட்ட கொடிகள். அதெல்லாமே வெறும் வர்ணனையாக பாத்திராதீங்க. அதெல்லாம் வெறும் ஒரு சாயம் பூசப்பட்ட துணியாக மட்டும் பாத்திர முடியாது. ஒவ்வொரு நாடையும், நாட்டுடைய வழிகளையும், நாட்டுடைய தியாகங்களையும், நாட்டுடைய வரலாறையும், நாட்டுடைய கலாச்சாரத்தையும் அந்த கொடியானது பிரதிபலிக்கிறது. நேஷன்ஸ் எவ்வளவு முக்கியம் பாருங்க. நேஷன்ஸ் அப்படி படிக்கும், அது மட்டுமல்ல. ஆகவேதான் ஸ்கூல் படிக்கும் போதுல இருந்து என்ன சொல்லித்தராங்க, அந்த கொடியேற்றும் போதெல்லாம், நேஷனல் அந்தம் பாடும்போது, கொடியேற்றும் போது ஸ்டூடெண்ட்ஸ் எப்படி நிக்கணும், எப்படி அவங்க ரெஸ்பெக்ட் பண்ணணும், அதான் சொல்லித்தராங்க அவங்க. சில பேரண்ட்ஸ் எல்லாம் அந்த ரிப்பப்ளிக் டே அன்னைக்கெல்லாம் ஸ்கூல்ஸ்க்கு அனுப்ப மாட்டாங்க பசங்களை. பட் அனுப்புங்க, கண்டிப்பா அனுப்புங்க. ஏன்னா உங்க நாட்டை பற்றி, உங்க நாட்டுக்கு எவ்வளவு மதிப்பு கொடுக்கணும் என்பதை பற்றி அன்னைக்கு அவங்க சொல்லி தராங்க பள்ளிக்கூடத்துல. அது மட்டுமல்ல, இந்த நேஷனல் பிளாக அந்த ஏத்தும் போதெல்லாம், தேசிய கொடி ஏத்தும் போதெல்லாம் இன்னொன்னு பண்ணுவாங்க, நேஷனல் ஆந்தம் பாடுவாங்க, தேசிய கீதம் பாடுவாங்க. இந்த தேசிய கீதம்ன்றது எல்லா நாட்டுக்கும் ஒரு பாட்டு இருக்கு. அந்த பாடல் எதுக்குன்னு சொன்னா, அந்த நாட்டை பற்றின பிரைசிங், அந்த நாட்டை பற்றின வர்ஷிப், அந்த நாட்டை பற்றின செல்வாக்கு, அந்த நாட்டு எவ்வளவு உயர்தரமானது, உயர்வானது என்பதை அந்த பாடல் வரிகள் நமக்கு பிரதிபலிக்கிறது. விளங்குது நான் பேசுறது? ஆகவேதான் நேஷனல் ஆந்தம் பாடும்போது, ஜனகண மனகதி பாடும்போது கிண்டல் பண்ணாம அட்டென்ஷனா நிக்கணும், ஸ்ட்ரைட்டா நிக்கணும். நேஷனல் ஆந்தம் சொல்லும் போது சல்யூட் அடிக்கணும், முடிக்கும் போது ஆர்டரா போகணும், ஆர்டரா உட்காரணும். இதெல்லாம் பள்ளிக்கூடத்துல ஏன் பண்ணணும்னு எங்களுக்கு தெரியாது. பட் ஆனா பின்னால தெரிஞ்சு இதெல்லாம் இவ்வளவு முக்கியம் போல. இதெல்லாமே ஒரு மோரல் எத்திக்ஸை நம்ம படிக்கிற பள்ளிக்கூடங்கள் நம்ம கற்றுக் கொடுக்கிறது. ஹலோ, நாம என்ன பேசிட்டு வரோன்றத திரும்ப நான் சொல்றேன். தேவராஜ்யத்தோட கலாச்சாரம். இந்த கலாச்சாரம்ன்றது எப்படி வரும் ஒரு ஆளுக்கு அப்படின்னா, லேர்னிங் ப்ராசஸ்ல தான் வரும். கற்றுக் கொடுக்காம யாருக்கும் நல்ல கலாச்சாரம் வரப்போவது கிடையாது. சொல்லிக் கொடுக்கறாங்க, எஜுகேட் பண்றாங்க, கற்றுக்
கொடுக்குறாங்க. எங்கெங்க வருது? ஒண்ணு, பெற்றோர் இடத்துல சில கலாச்சாரத்தை கற்றுக்கிறாங்க, சில நல்ல பழக்க வழக்கத்தை கற்றுக்கொள்றாங்க, அப்புறம் அவங்க நாட்டுல சில கற்றுக்கொள்றாங்க, பிறகு அவங்க படிக்கிற பள்ளிக்கூடத்துல சில நல்ல காரியத்தை கற்றுக்கொள்றாங்க. இவனோட ஒட்டுமொத்த உருவம் தான் இவனை ஒரு நாட்டுடைய ஒரு ரியல் சிட்டிசனா மாற்றி விடுகிறது. ஆமென். அவங்களுடைய நடந்து கொள்ற விதம், பழகிற விதம், பேசுற விதம், இதெல்லாமே கௌரவிக்கிற விதம், நாட்டை கௌரவிக்கிறது, நாட்டு அரசர்களை கௌரவிப்பது, நாட்டு மக்களை கௌரவிப்பது, நாட்டுடைய தேசிய கீதத்தை கௌரவிப்பது, இதெல்லாம் எப்படி வருது? இதெல்லாம் பிறந்தது இந்தியாவில் பிறந்ததுனால இதெல்லாம் வருமானம் கிடையவே கிடையாது. அமெரிக்கால பிறந்தவோட வராது. எங்க பிறந்தீங்கிறது முக்கியம் இல்ல, பிறந்த உங்களுக்கு எப்படிப்பட்ட எஜுகேஷன் கொடுக்கப்பட்டுள்ளது, கல்வி அறிவு ஊட்டப்பட்டுள்ளது, எப்படிப்பட்ட குடும்பத்துல நீங்கள் கற்றுக்கொண்டிருக்கிறீங்க, எப்படி நீங்க பழகி இருக்கிறீங்க, நீங்க கற்றுக்கொண்டுதான் நீங்கள் ரிஃப்ளெக்ட் பண்ண முடியும், பிரதிபலிக்கப்பட முடியும் ஒழிய நம்ம கற்றுக்கொள்ளாமல் நம்முடைய நல்ல பழக்க வழக்கத்தை, கலாச்சாரத்தை நம்மால் பிரதிபலிக்கவே முடியாது. ஆகவேதான் பேரண்ட்ஸ் எல்லாம் வந்து பள்ளிக்கூடத்துக்காக எவ்வளவு கொட்டுறாங்க, தேவைப்பட்டா சொத்தையே வித்துடுறாங்க. ஏன்னா எல்லாத்தோட சொத்து கல்வி ரொம்ப முக்கியன்றது விளங்குது. பாருங்க, அப்ப இந்த எஜுகேட் செய்யப்படுறாங்க. அப்போ நல்ல கலாச்சாரம், நல்ல பழக்க வழக்கம், நல்ல பண்பாடுகள், நல்ல நன்னடத்தைகள், நல்ல ஆட்டிடியூட்ஸ், நல்ல பிஹேவியர்ஸ், இதெல்லாம் தானா வராது, கற்றுக் கொடுத்தாலுடைய யாருக்கும் இது தானா. ஹலோ, எதுவுமே நம்புறீங்க? நான் நம்புறேன், நான் நல்லா கற்றுக் கொடுக்கிறேன். ஐ மீன், நான் கரெக்டா கற்றுக் கொடுக்கிறேன். எப்படி இங்க ப்ரீவியஸ் டைம்லாம் நான் ஒரு 22 வருஷத்துக்கு மேல இந்த ஊருக்கு வந்தேன். ஒரு வயசு பையனா வந்தேன். இங்க எனக்கே கல்யாணம் ஆகாம நான் வந்து இங்க ஊழியத்தை பண்றேன். அப்பெல்லாம் வந்தா நிறைய பேர் வந்தாங்க, கோயிலுக்குள்ள வருவாங்க. இந்த இப்ப இருக்கிற மாதிரி ஆர்டரெல்லாம் அன்னைக்கு கிடையாது. இப்ப இருக்கிற மாதிரி ஆர்டரெல்லாம் யாரும் அன்னைக்கு உட்கார்ந்து வர்ஷிப்ல பண்ண மாட்டாங்க, கேட்க மாட்டாங்க. உட்காருவாங்க, திடீர்னு எந்திரிச்சு போடுவாங்க. அப்படி இருந்தது இந்த வில்லேஜ், இந்த கிராமத்துல. திடீர்னு வெளியே போவாங்க, உள்ள வருவாங்க, திடீர்னு உங்களை அப்பா கூப்பிடுறாருன்னுவாங்க, அம்மா கூப்பிடுறாங்கன்னுவாங்க. அந்த சிஸ்டமே சரியில்லாம இருந்தது ஒரு காலகட்டத்துல. ஆனா நான் சிஸ்டமேட்டிக்கா இருந்தேன். பீப்புள் சிஸ்டமேட்டிக் இல்லாம இருக்கலாம், பட் நான் சிஸ்டமேட்டிக்கா இருந்திருக்கிறேன். நான் கரெக்டா ஆர்டரா டயத்தோட ஆரம்பிப்பேன், டயத்தோட முடிப்பேன். நான் கரெக்டா வர்ஷிப் பண்ணுவேன், கரெக்டா டீச் பண்ணிட்டு இருந்தேன். டீச் பண்ணி 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 என்ன ஆயிடுச்சுன்னா, இந்த மாதிரி எந்த கிராமம் கொடுத்தாலும் பேக்கி விட்டுருவேன். இங்க வந்து சொல்றாங்க, உங்க சர்ச்சில் எல்லாம் டிசிப்ளினா உட்காந்து கேட்கறாங்க, நீட்டா கேட்கறாங்க. எப்படின்னா அப்படி லேர்ன் பண்ணிருக்கிறாங்க, அப்படி கற்றுக் கொடுக்கப்பட்டிருக்கிறேன். இங்க சொல்லி கொடுக்கிறேன், கற்றுக் கொடுத்து பாருங்க, ஒழுங்கின்மையான ஆளே உள்ள வந்தா கூட அவன் ஒழுங்கா மாறிடுறான். அவனுக்கு தனியா கூப்பிட்டு சொல்ல வேண்டிய அவசியமே. எத்தனை கவனிக்கிறீங்க? நிறைய பேர் என்ன சொல்லிக்கிறாங்க, சார் உங்க கோயில்ல உட்கார்ந்து ஆர்டரா கேட்கற மாதிரி எங்க கோயில அப்படி கிடையாதுங்க. திடீர்னு போன் பில் அடிக்கொன்றாங்க, திடீர்னு உள்ளே பேசினுப்பாங்க, திடீர்னு சேரை வலிச்சு போட்டு எங்க ஒருத்தவரா உட்காந்து இருப்பான், திடீர்னு கால் நீட்டி உட்காந்துப்பாங்க, எந்திரிச்சு போவாங்க, அவரை கூப்பிடுவாரு. ஒரு ஒரு ஆர்கனைஸ்டா இல்லாம ஒரு அன்ஆர்கனைஸ்டா எல்லாமே ஃபங்க்ஷன் இருக்கும். ஆனா அப்படிதான் கோயில்கள் நடக்குது, வில்லேஜஸ்ல சில இடங்கள்ல நடக்குது. பட் இந்த நல்ல பழக்க வழக்கங்கள், நல்ல ஒரு சிஸ்டமேட்டிக் வரத்துக்கு அங்க ஒருத்தர் ட்ரெயின் பண்றாரு, ஒருத்தர் அவங்க சொல்லி கொடுக்குறாரு. ஐ மீன், ஒருத்தவங்க சொல்லி கொடுக்காம, ஒருத்தவங்க நாலேஜ் கொடுக்காம, ஒருத்தர் எக்யூப் பண்ணாம, அவங்களுக்கு போதிக்காம, அவங்களுக்கு டெவலப் பண்ணாம, அவங்களால அந்த நல்ல எதிர்பார்க்கிற அளவுக்கு அங்க ரிசல்ட் அவங்களால பார்க்கவே முடியாது. எதுவுமே கவனிக்கிறீங்க? இங்க பின் ட்ராப் சைலண்ட் எல்லாம் கேட்கறாங்க, ஆர்டரா உட்கார்றாங்க, சர்ச் ஒன்னு ஆர்டரா போயிடுறாங்க. இங்க யாருக்கும் எந்த ப்ராப்ளமும் கிடையாது, எந்த பாலிடிக்ஸ் கிடையாது, எந்த ஒரு அசௌகரியம் கிடையாது. யார் வேணா வரலாம், யார் வேணா உட்காரலாம். ஒருவேளை அந்த தவறான அபிப்பிராயங்களோடு இருக்கிறவங்க கூட உள்ள வரும்போது அவங்க சரியான ஆளா மாறிட முடியும். அப்படிப்பட்ட ஒரு சீதோஷனம், அப்படிப்பட்ட சூழ்நிலை இங்க உருவாகி இருக்கிறது. இதுக்கு எல்லாத்துக்குமே காரணம் ட்ரெயின் அப் பண்றது, சொல்லிக் கொடுக்கறது, எல்லாம் சொல்லிக் கொடுக்கறது. அங்க சரியான டீச்சிங்ஸ் நீங்க சரியான விதத்துல போதிக்க 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 பீப்புள் லேர்ன் பண்ணுவாங்க, பீப்புள் கற்றுக்கொள்வாங்க. கற்றுக்கொள்ளுகிறவர்கள் சொல்லிக் கொடுத்த கண்டிப்பா எல்லாருமே கத்துக்குப்பாங்க, கண்டிப்பா புரிஞ்சுப்பாங்க. இன்னைக்கெல்லாம் பாருங்க,
அழகா வராங்க, வர்ஷிப் பண்றாங்க, பிரசங்கத்தை கேட்கறாங்க, ஆர்டரா இருக்கிறாங்க, ஆர்டரா போறாங்க. ஆமென். See, இந்த இந்த பிஹேவியர்ஸ், இந்த ஆட்டிடியூட்ஸ் எப்படி வருது? கற்றுக் கொடுப்பதனால் வருகிறது. எல்லாம் கற்றுக் கொடுப்பதனால். அப்போ தேவ ராஜ்யத்தோட கலாச்சாரம்ன்றது நாம் கற்றுக்கொள்ளாமல் நமக்கு அது வரப்போவது கிடையாது. அப்போ கண்டிப்பா நாம் படிக்கணும்ன்றது மஸ்ட். கடவுள் ராஜ்யத்தின் குடிமகன் நான் மாறிட்டேன்னா, அப்போ அந்த ராஜ்யத்தின் குடிமகன் எப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும். அந்த நாட்டு குடிமகனை போல் நான் சிந்திக்கணும், அந்த நாட்டு குடிமகனை போல நான் பேசணும், பழகணும், பழக்க வழக்கங்கள் இருக்கணும். கடவுள் ராஜ்யத்தின் மனுஷனாய் நான் பிரதிபலிக்க வேண்டும். ஆமென். ஒரு சர்ச்சோட பிலீவர்ஸ் இல்ல, ராஜ்யத்தின் குடிமகனா எப்படி இருக்கணும்? எல்லாம் ராஜ்யத்தின் குடிமகன். ராஜ்யத்தின் குடிமகனை பற்றி நான் பேசிக்கொண்டு வருகிறேன், கலாச்சாரத்தை பற்றி பேசிக்கொண்டு வருகிறேன். பிறகு அடுத்தது, all nations have a moral code. A nation's moral code embodies the moral stance under which the people have agreed to live and by which they have chosen to govern themselves. In most cases, இந்த moral code சொல்றாங்கல்ல, ஒழுக்க நெறி போதனைகள், ஒழுக்கம் எல்லாம் ஒழுக்கம். இந்த ஒழுக்க நெறி போதனைகள்ல ஒரு ப்ராப்ளத்தை எங்க காமிக்கிறாங்க. அந்த ஸ்டாண்டர்ட்ஸ் காமிக்கும் போது சிலது எழுதப்பட்டுள்ளது, சிலது எழுதப்படாமலேயே இருக்கிறது. எது எழுதப்பட்டுள்ளது, எழுதப்படாது எல்லாம் நம்ம என்ன சொல்றோம்? ஏதாச்சும் கேட்டானா, நான் சட்டப்படிதான் நடக்கிறேன், இப்படி நடக்கணும்னு என்ன எழுதிருக்குதா? அந்த மாதிரி ஆளை பார்த்துங்களா நீங்க கேட்பாங்க. இப்படி நடக்கணும்னு எழுதிருக்குதா? உங்க பைபிள் சொல்லுதா? இல்ல இந்திய நாட்டு சட்டம் சொல்லுதா? நான் எழுத்துப்படுத்தி நடக்கிறேன் அப்படின்னு வாதாடமா இருக்கிறாங்க. என்ன ப்ராப்ளம், என்ன பிரச்சனை இங்க நடக்குதுன்னு சொன்னா, இந்த மோரல் எத்திக்ஸ் ஒன்று இருக்குது, ஒழுக்க நெறி வாழ்வியல் முறைன்னு ஒன்று இருக்குது. ஒழுக்க நெறி வாழ்வியல் முறை இப்பெல்லாம் பள்ளிக்கூடத்தில் இருக்குதான்னு தெரியல. நான் படிக்கும் போதெல்லாம் மோரல் சயின்ஸ்ல ஒரு சப்ஜெக்ட் வச்சிருந்தானுங்க. இந்த மோரல் சயின்ஸ்ல தான் இதெல்லாமே சொல்லுவாங்க. இந்த முடியெல்லாம் வெட்டணும், சட்டத்தினா கரெக்டா போடணும், அப்படி ஒரு சப்ஜெக்டே வச்சு கொடுமை பண்ணுவாங்க. அந்த சப்ஜெக்டே கொடுமையான சப்ஜெக்ட் நினைச்சுட்டு இருப்போம். ஏன்னா அன்னைக்கு விலங்குல எங்களுக்கு, ஆனா பின்னால விளங்க ஆரம்பிச்சது. ஓஹோ, இந்த மோரல் சயின்ஸ்ல இருந்தனாதான் நம்மளால ஓரளவுக்கு மோரலா நடந்துக்க முடியுது. இந்த மோரல், இந்த எத்திக்ஸ் பற்றி சொல்லும் போது என்ன சொல்ல வராங்க? சில விஷயமெல்லாம் சட்டத்தில் எழுதியிருக்கலாம், சில விஷயங்கள் எழுதாமல் கூட இருக்கலாம். எழுதலன்றனால நீங்க உங்க இஷ்டப்படி எல்லாம் என்ன பண்ண முடியாது, நடந்துக்க கூடாது. அது நம்ம நாட்டுக்கு, நம்முடைய படிச்சவங்களுக்கு, இல்ல நல்ல குடும்பத்தில் பிறந்தவங்களுக்கு அது தகுதியானது கிடையாது. அப்போ எது எழுதி இருக்குது, எது எழுதப்படவில்லை அப்படி பாத்தீங்கன்னா, திருடக்கூடாது, விபச்சாரம் பண்ணக்கூடாது, அப்புறம் பொய் சாட்சி சொல்லக்கூடாது, இதெல்லாமே எழுதி இருக்குது. ரைட், அப்படிலாம் நம்ம வாழ்ந்தோம். திருடுறது இல்லை, பொய் சாட்சி சொல்றது இல்லை, அப்புறம் விபச்சாரம் பண்றது இல்லை, இதெல்லாமே பண்றது இல்லை. ரைட், அதெல்லாம் எழுதப்பட்டது நடக்கிறோம். பட் இதன்படி மட்டும்தான் நடக்கணுமான கிடையாதுங்க. சிலது நம்முடைய பாரம்பரியம் ஒண்ணுகுது, நம்முடைய பழக்க வழக்கம் ஒண்ணுகுது, நம்முடைய ட்ரெடிஷன் ஒண்ணுகுது. அதன்படியும் நாம் சில நேரத்தில் என்ன செஞ்சாக வேண்டும், வாழ்ந்தாக வேண்டும். written stands are expressed through laws and status, while the unwritten stands are transmitted primarily through traditions, customs. Respect other people's property. மற்ற மனிதனுடைய சொத்துக்களை நாம் என்ன பண்ண வேண்டும், ரெஸ்பெக்ட் பண்ண வேண்டும், பாதுகாக்க வேண்டும். அவன் பொருளுக்கு நான் என்ன உத்தரவாதமா அப்படின்னு சட்டம் சொல்லல. மற்ற பொருட்களுக்கெல்லாம் நீங்க தான் உத்தரவாதன சட்டம் சொல்லவில்லை. ஆனா ஒவ்வொரு கண்ட்ரியுடைய சிட்டிசனுடைய ரெஸ்பான்சிபிலிட்டி என்னன்னா, சக மனிதனுடைய உயிருக்கு நான் பாதுகாவலராக இருக்கிறோம், சக மனிதனுடைய பொருட்களுக்கு நான் உத்தரவாதமாய் இருக்கணும். ஒருத்தனுடைய பொருளை ஒருத்தன் திருடுறானா நான் வேடிக்கை பார்த்து இருக்க கூடாது, கூடுமானவருக்கு அதை நான் தடுக்கணும்.
இல்லைன்னா இவன் தான் திருநான்றதை நான் மற்ற போலீஸ் ஸ்டேஷன்ல போய் நான் சொல்லணும். அவன் பொருளுக்கு நான் உத்தரவாதியா இருக்கணும். அரசாங்கமே எல்லாரையும் பார்க்காது, காவலர்கள் எல்லாரையும் பாதுகாக்கவும் முடியாது. சொசைட்டியுடைய சமுதாயத்துடைய ரெஸ்பான்சிபிலிட்டி ஒன்று இருக்கு. ஒருவருக்கு ஒருவர் பாதுகாப்பா இருக்க வேண்டும், ஒருவருக்கு ஒருவர் உத்தரவாதமாய் இருக்க வேண்டும். இதுதான் பிப்ளிக்கல் கல்ச்சர், கடவுள் ராஜ்யத்துடைய போதனையாக இருக்கிறது. அங்க என்ன சொல்றாங்க? பிறர் பொருளை நீ இச்சியாது இருப்பாயாக. பிறர் பொருளை என்ன பண்ணாது இருப்பாயாக? இச்சியாது இருப்பாங்க. பிறர் வேலைக்காரனை இச்சியாது இருப்பாங்க. பிறருடைய மனைவி இச்சியாது இருப்பாயாக. பிறருடைய ப்ராப்பர்ட்டி மேல நீ ஆசைப்படாத. பிறருடைய வஸ்துக்களை எடுக்கணும்னு நீ என்ன பண்ணிடாத, முயற்சி இச்சியாது இருப்பான்னு ஆசைப்படாத. எடுக்கணும்னு அனுபவிக்கணும்னு முயற்சி பண்ணாத. ஏன்னா அவங்களுடைய ப்ராப்பர்ட்டிக்கு அவங்க எவ்வளவு உத்தரவாதமோ அதை விட உத்தரவாதம் உனக்கும் இருக்கிறது. ஏன்னா உன்னுடைய நாட்டுல, உன்னுடைய கண்ட்ரியில உன் சகோதரன் அவங்க வாழ்றாங்க, அவங்களுக்கு நீ உத்தரவாதத்தை நீ கொடுக்கணும். எதுவுமே நம்புறீங்க? இது எழுதப்பட்டுள்ளது. சிலது எழுதப்பட்டுள்ளது, சிலது எழுதப்படாமலையும் இருக்கிறது. சிலர் அப்போ ரெஸ்பெக்ட் அதர் பீப்புள்ஸ் ப்ராப்பர்ட்டி, மற்றவர்களை மதிக்கணும், மற்றவங்களை ரெஸ்பெக்ட் பண்ணணும், மற்றவர்களை ஹானர் பண்ணணும் அப்படின்னு எழுதுறதுதானே? அப்படிலாம் எழுதல, சட்டம் இல்லை. ஒருத்தரை மதிக்கணும்னு சட்டம் எழுதல. ஆனா என் கலாச்சாரத்தைப்படி, நான் கற்றுக்கொண்ட குடும்ப பழக்க வழக்கத்தின்படி பிற சக மனிதர்களை நான் மதிக்க வேண்டும், சக மனிதர்களை நான் கௌரவிக்க வேண்டும், சக மனிதர்கள் புண்படும்படியாக நான் நடந்து கொள்ளவும் கூடாது. இப்படி வாழ்றத பாருங்க, இது ஒரு டிஃப்ரெண்ட் கலாச்சாரம். இந்த கலாச்சாரம் எப்படி வருது உங்களுக்கு? அவங்களுடைய பெற்றோர்கள், அவங்க குடும்பம் அவங்களுக்கு கற்றுக் கொடுக்கிறது. சில சில நேரங்கள் இந்த ரவுடிசம்லாம் ஃபார்ம் ஆகுறாங்கல்ல, இந்த மர்டர்லாம் பண்ணும்போது, ஏன் மர்டர் பண்ணீங்க, இந்த வயசுல இந்த மாதிரி வேலை பார்த்தீங்கன்னு கேட்டா அவங்க என்ன சொல்றாங்க? இல்ல எங்க அப்பாவை அவர் மர்டர் பண்ணாரு, இத எங்க அம்மா எனக்கு சொல்லி சொல்லி வளர்த்தாங்க, நீ பெருசானா அவங்களை என்ன பண்ண, நீ கூட அவங்க அப்பாவை கொன்னவங்களை நீ கொல்லணும், இப்படியே ஊட்டி ஊட்டி வளர்த்ததுனால இவங்க பெருசாகும் போது இவங்க மர்டர் கொலை பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அப்ப அந்த கொலை என்கிற அறிவு, உணர்வு, அந்த வெறி, இதெல்லாம் எங்கிருந்து அவனுக்கு ஃபார்ம் ஆகுதுன்னா அவனுடைய குடும்பத்திலிருந்து அவனுக்கு அது அப்படி ஒரு கல்ச்சர், அப்படி ஒரு பழக்க வழக்கங்கள். இப்படிதான் ரவுடிசம் சார்ந்த கும்பல் வெளியே ஃபார்ம் ஆகுது. பட் இப்படி பண்ணக்கூடாதுன்றது எல்லா நாட்டுடைய சட்டங்கள், வேதத்தின் சட்டங்கள். அப்போ இந்த கல்ச்சர்ன்றது நாம் என்ன கற்றுக்கொள்கிறோமோ அதை நாம் பிரதிபலிக்கிறோம். நாம் என்ன கற்றுக்கொள்றோம் அதையே நாம் பிரதிபலிக்கிறோம். தேவராஜ்யத்தின் கலாச்சாரம் என்ன சொல்லுது? Do not be a false witness. மற்றவர்களை பற்றி நீ பொய் சாட்சி சொல்லாதிருப்பாயாக. எல்லாம் பொய் சாட்சி சொல்லாதிருப்பாயாக. In court, do not steal. மற்றவருடைய பொருட்களை திருடாதிருப்பாயாக. Do not murder. கொலை பண்ணாதிருப்பாயாக. Do not commit adultery. விபச்சாரம் பண்ணா இருப்பாயாக. இதெல்லாம் ஒரு நாட்டுல எழுதப்பட்டுள்ள பொதுவான விதிகள், பொதுவான சட்டங்கள். இந்த சட்டங்கள் தான் கலாச்சாரமாக மாறுகிறது. இந்த சட்டமே என்னவா மாறுது? எல்லாம் கலாச்சாரம். இப்படி வாழ்ந்தாலே பாருங்க, நீங்க எந்த நாட்டு மனுஷன், உங்க பொருளோட திருட்டா நீங்க அவனை அடிக்காம விட்டீங்க, இல்ல நான் அவனை மன்னிக்கிறேன். ஸ்டெயின்ஸ் என்ற ஒரு மிஷனரி பிரசங்கர் பீகார்ல பிரசங்கம் பண்ண வந்திருக்கிறாங்க. 1993 காலகட்டத்தில் நான் நினைக்கிறேன். அப்பெல்லாம் நாங்கள் படிச்சிருந்தோம் பைபிள் காலேஜில். அப்போ இந்த ஸ்டெயின்ஸ் இந்த பீகார்ல ஊழியம் பண்ணும்போது, அந்த ஸ்டெயின்ங்கிற ஒரு பர்சனையும் 2 பிள்ளைகளையும், பொம்பளை பசங்க 2 பேரையும் ஜீப்ல வச்சு பெட்ரோல் ஊற்றி எரிச்சிட்டாங்க 1993 காலகட்டத்தில். இது அமெரிக்கால இருந்து வந்த மிஷனரிக்கு நடந்தனால அமெரிக்காவே கொந்தளிச்சிச்சு அந்த டைம்ல. அப்புறம் அந்த குற்றவாளிகளும் பிடிச்சிட்டாங்க. பிடிச்சிட்டு அவங்களுக்கு ஏதோ சிக்ஷை தண்டனை விதிச்சிட்டாங்க. அப்போ அந்த சயின்ஸோட வைஃப் சொன்னாங்க, இல்ல அவங்களை நான் மன்னிச்சிடறேன்,
அவங்க தெரியாம பண்ணிட்டாங்க, அவங்க அவங்க உயிருக்கு எது நீங்க பண்ணிடாதீங்க, அவங்களை விட்டுடுங்க அப்படின்னு சொல்றாங்க. அப்போ அந்த மன்னிக்கிற அந்த குணம் எங்கிருந்து வருது? அவங்க அப்படி கற்றுக்கொண்டிருக்கிறாங்க, அப்படி பழக்கப்பட்டிருக்கிறாங்க, அப்படி போதிக்கப்பட்டிருக்கிறாங்க. அப்படி ஒரு உணர்வு, அப்படி ஒரு ஹார்ட், அப்படி ஒரு மைண்டு, அப்படி தாட்ஸ், அப்படிப்பட்ட ஹேபிட்ஸ் அவங்களுக்கு இருக்குது. அவ்வளவு பெரிய மர்டர் பண்ணவங்களே மன்னிக்கிற அளவுக்கு அவங்க மாறி இருக்கிறாங்க. இதுதான் கலாச்சாரம், இதுதான் கலாச்சாரம். கொல்லாமலேயே என்னை திட்டாடுறதுக்கே கொள்றவங்களா இருக்கிறாங்க, அடிக்கிறவங்க இருக்கிறாங்க. அப்ப அவங்களுடைய கற்றுக்கொண்ட கலாச்சாரம். உலகம் இப்ப இருக்குது, பட் தேவன் ராஜ்யத்தோட கலாச்சாரம் அப்படிப்பட்டது கிடையாது. அந்த ராஜ்யத்தோட கலாச்சாரம் முற்றிலும் வித்தியாசமானதாக இருக்குது. ஐ மீன் முற்றிலும் வித்தியாசமான கலாச்சாரம். இந்த கலாச்சாரத்தை நாம கற்றுக் கொடுக்கிறோம் இல்லவா? சார், இந்த கலாச்சாரம் எங்கிருந்து வருது? இந்த கலாச்சாரம் 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 சொல்றோமே, இதுல என்ன கலாச்சாரம்? எங்கிருந்து ஒரு கலாச்சாரம்? ஒட்டுமொத்த உருவம் தான் கலாச்சாரம். அந்த ஒட்டு மொத்தம் என்ன? ஒண்ணு நிலப்பரப்பு, எல்லாம் நிலப்பரப்பு. எந்த நிலப்பரப்புல வாழ்றீங்களோ அந்த நிலப்பரப்புடைய கலாச்சாரம் கண்டிப்பா உங்களுக்கு சார்ந்து உங்களை ஒட்டிக்கும். உங்களுக்கு இன்னொன்னு, என்ன மொழி பேசுறீங்க, நீங்க பேசுகிற மொழியை வச்சே உங்க கலாச்சாரத்தை ஐடென்டிஃபை பண்ண முடியும். இன்னொன்னு, என்ன மாதிரி சட்டத்துக்கு கீழே வாழ்றீங்க. மூணாவது, என்ன மாதிரி மாரல் எத்திக்ஸ் நீங்க படிச்சிருக்கிறீங்க, எதை நீங்க கற்றுக்கொண்டிருக்கிறீங்க, என்ன மாதிரி சோசியல் நார்ம்ஸ் நீங்க அறிந்து வைத்திருக்கிறீங்க, சமுதாயத்தை பற்றி நீங்க எப்படி புரிஞ்சு வச்சிருக்கிறீங்க. இது எல்லாம் தான் ஒட்டுமொத்த உருவம் தான் கலாச்சாரம் என்று நாம் சொல்லுகிறோம். இவைதான் என்ன சொல்றோம்? இந்தியாவில இருந்து போறால ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம் இவர் இந்தியன் சொல்லி. அதே மாதிரி யூஎஸ் வந்தாலே நம்ம என்ன செஞ்சிட முடியும்? ஈஸியா கண்டுபிடிச்சிட முடியும். ஐ மீன் இந்த கலாச்சாரம், தேவன் நம்முடைய உருவத்தை அல்ல, தோற்றத்தை அல்ல, நம்முடைய குணத்தையும் அடிப்படையிலே நாம் அவர் நம்மை ஐடென்டிஃபை பண்ணுகிறார். ஐ மீன் கல்ச்சரை பற்றி படிப்போம், ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். முடிச்சிருவோம் அது. கல்ச்சரல். நீதிமொழிகள் என்ற புஸ்தகம் நீதிமொழிகள் என்ற புஸ்தகம் 23:7. நான் வாசிக்கிறேன். சரி, எல்லா இடத்துலையும் நீதிமொழிகள் என்ற புஸ்தகம் 23ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். அவன் இருதயத்தின் நினைவு எப்படியோ அப்படியே அவன் இருக்கிறான். புசியும் பானம் பண்ணும் என்று அவன் உன்னோட சொன்னாலும் அவன் இருதயம் உன்னோட இராது. இதுதான் இந்த கலாச்சாரம்ன்றது. என்ன அப்படின்னா, வே ஆஃப் திங்கிங், வே ஆஃப் அப்ரோச்மெண்ட், வே ஆஃப் பிஹேவியர். நம்முடைய நினைவுகள் அல்ல, நம்ம சிந்தனைகள், நம்முடைய அபிப்பிராயங்கள், நம்முடைய எண்ணங்கள், இதுதான் என்னுடைய ஒரிஜினல் உருவத்தை, ஒரிஜினல் மனிதனை அது காட்சி அளிக்கிறது. ஐ மீன் வே ஆஃப் திங்கிங் தான் மனுஷன். நான் யார் அப்படிங்கிறது அவர் ஒரு வெள்ளை அங்கி போட்டு வந்துருக்காருங்க, அப்ப அவர் பாஸ்டா இருப்பார் போல. தப்பு. அப்படி ஐடென்டிஃபை பண்றது தப்பு. இப்படிதான் நம்மளை ஐடென்டிஃபை பண்றாங்கன்னு மக்கள் அறிந்து அப்படி மக்களை ஏமாற்ற வருகிறார்கள். ஒரு மனுஷன் யார் அப்படிங்கிறது அவனுடைய திங்கிங் என்ன, அவனுடைய பிஹேவியர் என்ன, அவனுடைய ஆட்டிடியூட்ஸ் என்ன, அவன் எப்படிப்பட்டவன நடக்கிறான், அதுதான் அவனா இருக்கிறான். எண்ணங்கள் தான் அவன் தான் அவனுடைய எண்ணங்கள் தான் என்னுடைய ஒரிஜினாலிட்டியை தவிர என்னுடைய வஸ்திரங்களோ என்னுடைய தோற்றங்களோ என்னுடைய ஒரிஜினாலிட்டியை ரிஃப்ளெக்ட் பண்றது கிடையாது. காலைல கூட ஒரு இடத்த சொன்னேன். நான் ஒரு பைபிள் காலேஜ் படிக்கும்போது, செகண்ட் இயர் படிக்கும் போது நினைக்கிறேன்,
அப்போ இந்த செமினார் நடக்கும் இந்த கல்லூரியில. செமினார்ல என்ன பண்ணாங்க, ஒரு ஃபாரினரை கூட்டு வந்தாங்க. இந்த கல்லூரி அந்த சேர்மன் வந்து ஒரு ஃபாரினரை கூட்டு வந்தாரு. அந்த ஃபாரினர் எப்படி வந்தாருன்னா, அவரெல்லாம் நம்ம ஏத்துக்கவே மாட்டோம், அந்த மாதிரி வந்தாரு. ஷார்ட்ஸ் போட்டு வந்தார். முதல்ல ஒரு ஜீன்ஸ் போட்ட ஷார்ட்ஸ், அந்த ஷார்ட்ஸ் எல்லாம் அங்கங்க நூலா தொங்கிட்டு கிடக்குது. அதுக்கப்புறம் ஒரு கட் பனியன் போட்டு வந்தாரு. ஆளு பயங்கர வெள்ளையா இருக்கிறாரு. வெள்ளை உருவத்துல அந்த ஸ்டாட்டஸ் முழுக்க முழுக்க பச்சை. இங்கெல்லாம் பெரிய பச்சை, இங்கெல்லாம் பச்சை. கண்ணு இங்கெல்லாம் கம்பல் வேற, 2 கம்பல். அப்புறம் இந்த புருவத்துக்கு மேல சின்ன சின்ன மணிமணியா போட்டுக்கிறாரு. இந்த ஆளை வந்து இவ்வளவு பச்சை குத்தி இருக்கிறான். ஆளை பார்த்தா நல்ல மனுஷன் மாதிரி தெரியல, மோசமான ஆளா இருக்கிறாரு. எங்களை ஒரு 10 மணிக்கு செமினார்ல உட்கார வச்சுட்டாங்க. நாங்க எல்லாம் உட்காந்துக்கிறோம். எனக்கு யாரும் கெஸ்ட் வராங்கன்னு சொல்றான்னு சொல்லி உள்ள வந்து பார்த்தா இந்த ஆள் வந்து வராரு. அந்த ஸ்டேஜ்ல டைரக்டருக்கு அந்த சேர்மன் எல்லாரும் இருக்கிறாங்க. எங்க கண்ணெல்லாம் யாரு மேல இருந்து தெரியுமா, அந்த ஆள் மேல இருந்தது. அந்த ஷார்ட்ஸை போட்டு என்னடா அவதாரமா உட்காருக்கிறா ஒரு ஆளு. இந்த மாதிரி நம்ம வந்து காலேஜ் விட்டு துரத்துருவாங்களா நம்மள, என்ன இப்படிப்பட்ட ஒரு ஆள் மேல போய் உட்கார வச்சுக்கிறாங்க, என்ன ஆயிடுச்சு, யாரு ஒரு அப்படின்னு ஆளை பார்த்தா ரெக்கக்னைஸ் பண்ண முடியாது. அட்லீஸ்ட் ஒரு பிலீவர் கேட்ட தோற்றமுறை கிடையாது அந்த ஆளுக்கு. அப்படி இருக்காரு. ஷார்ட்ஸை போட்டு ஒரு பனியன், கலர் பனியனை போட்டு, டாட்டூஸை குத்திட்டு, கம்பலை போட்டு, முடியெல்லாம் ஏட கூடமா வாரி, ஆளே ஒரு மாதிரி இருக்கிறாரு. பட் அவர் வந்த உடனே பிரசங்கம் பண்ணாரு பாருங்க. இந்த புக் ஆஃப் ரோமன்ஸ், ரோமருக்கு நிருபத்தை பிரசங்கம் பண்றாரு. எங்க உள்ளமே ஒரு வழி ஆயிடுச்சு. என்னடா நாமெல்லாம் ஆளை தப்பா எடை போட்டோம், ஆனா ஆளோட பிரசங்கத்தை கேட்கிறோம். அவ்வளவு நீட் அண்ட் கிளீனா, அவ்வளவு கிளியரா அந்த எக்ஸ்பிளனேஷன் பண்ணாரு. அதை விவரிக்கிற விதம் கவனிக்கும் போது ஆளுக்கும் பண்ற பிரசங்கம் சம்மந்தமே இல்லையாடா, ஆனா எப்படி இவர் பண்றாரு அப்படின்றது அங்க யோசிச்சே இருக்கும் போது டக்குன்னு சொல்றாரு, இப்படி எல்லாம் பிரசங்கம் பண்றேன்னா ஏன் இப்படி இருக்கிறதா நீங்க பாக்குறீங்க, நான் இப்படி இருக்கிறதா நீங்க எல்லாம் வாட்ச் பண்றீங்க. நான் வந்து உங்களை மாதிரியே எல்லாரும் மாதிரி வந்தான்னு நீங்க கண்டிப்பா என்ன பண்ணிருக்க மாட்டீங்க, வாட்ச் பண்ணிருக்க மாட்டீங்க. நான் இப்படிப்பட்டவனா இருந்தேன் ஒரு காலகட்டத்துல, ஆனா கடவுள் என்ன தொட்டாரு. தொட்டதுனால என்னுடைய தோற்றத்தை நான் மாற்ற விரும்பல. இப்படிப்பட்ட நபரையும் இயேசு ஏற்றுக்கொள்கிறார். இப்படிப்பட்ட நபராலையும் இயேசு மக்களுக்கு என்ன செய்ய முடியும், அறிவிக்கப்பட முடியும் அப்படின்றத நான் புரிஞ்சுட்டு அன்னிலிருந்து என்ன நான் மற்றவங்க ஏமாத்தி விரும்பல, என்னோட ஒரிஜினாலிட்டியை நான் பிரதிபலிக்கிறேன். ஆனா அவருடைய பிரசங்கத்தை அவ்வளவு ஸ்டூடெண்ட்ஸும் காது கொடுத்து கேட்டாங்க, அவ்வளவு கவனிச்சாங்க. என்ன பிரச்சனை என்னன்னா, மனுஷன் தோற்றத்தை பார்க்கிறான், கர்த்தரோ நாங்கெல்லாம் வந்திருந்து தோற்றத்தை தான் பார்த்தோம். அவர் ஷார்ட்ஸ் அப்பாரு, பனியன் அப்பாரு, டாட்டூ அப்பாரு, கம்பல் அப்பாரு, ஆளப்பாரு, முடியப்பாரு, தோற்றத்தை பாரு, வந்து அந்த பிரசங்கியார கமெண்ட் தான் பண்ணிட்டு இருந்தோமே தவிர அவரோட ஹார்ட்டை நாங்க பார்த்ததே. ஹலோ, இதுதான் ரிலிஜியன். ரிலிஜியன் எப்பவுமே தோற்றத்து மேல வைக்கிற கவனத்தை ஆளுடைய உள்ளத்துல வைப்பது கிடையாது. ஆகவேதான் ராஜ்யம், கிங்டம் எப்பவுமே உங்களுடைய வே ஆஃப் அப்ரோச்மெண்ட் கான்செப்ட் கவனமா இருக்கும். உங்களுடைய குணம், உங்களுடைய பண்பாடு, உங்களுடைய இருதயம், உங்களுடைய எண்ணங்கள், தேவட ராஜ்யம், அதுல மட்டுமே போக்கஸ் பண்ணுமே தவிர வேற எதையும் அது போக்கஸ் பண்றது கிடையாது. என் இருதயம் எப்படியோ அப்படிதானா, என் மனம் எப்படியோ அப்படிதானா, நான் எதுல கவனமா இருக்கணும், என் ஹார்ட், என் மைண்ட், என் வார்த்தைகள், என் நடத்தைகள், என் பண்பாடுகள், என் கலாச்சாரம் நான் கவனமா இருக்கணும் ஒழிய அவங்க என்ன நினைப்பாங்க, இவங்க என்ன நினைப்பாங்கன்னு சொல்லி மற்றவங்களுக்காக நான் வாழ்ந்து மற்றவங்களை திருப்திப்படுத்துற வேலை இறங்கிட்டேன்னு சொன்னா லைஃப் லாங் நாம ஏமாற்றப்பட்டு கொண்டிருப்போம். ஆமென். சோ ராஜ்யம் வந்து உங்களுடைய மனதை, உள்ளத்தை தான் பார்க்குது, தோற்றத்தை பார்ப்பது கிடையாது. மதம் மதம் என்ன பண்ணுதுன்னா தோற்றத்தை மாற்றுது. புத்திஸ்ட் அப்படிங்கிற ஒரு மதம் இருக்குது, புத்த மதம். புத்த மதத்தை ஒருத்தர் சேர்றாருன்னா என்ன பண்ணணும்னா, புத்த மதம் சொல்லுது எல்லாத்தையும் விட்டுட்டு வா, போட்டுக்க செருப்போட விட்டுட்டு வாடுவாங்க. செப்பலை கழட்டி ஒரு மெரூன் ஒரு துண்டு இருக்கும், ஒரு பெரிய ஒரு அங்கியமா இருக்கும். அந்த மெரூன் அந்த துண்டை உடுப்பு என்ன பண்ணாங்க அப்படியே போத்திப்பாங்க, தச்சோட போட மாட்டாங்க. அவங்க அப்படியே சுத்திட்டு
அப்படியே போக வேண்டியதான், கும்பலா போவாங்க. அந்த மெரூன் ட்ரெஸ் போட்டவங்க எல்லாருமே ஈஸியா ஐடென்டிஃபை பண்ணிடலாம் அவங்கள எந்த குரூப்பை சேர்ந்தவங்க, புத்திஸ்ட் குரூப்பை சேர்ந்தவங்க. ஒண்ணு போல முடி வெட்டிருப்பாங்க, ஒண்ணு போல வஸ்திரம் ஊட்டி இருப்பாங்க, ஒண்ணு போல போயிட்டே இருப்பாங்க. அப்ப ரிலீஜியன் எதை போக்கஸ் பண்ணுதுன்னா தோற்றம், எல்லாம் தோற்றம். ரெண்டாவது ஜைனிசம் ஒரு குரூப் இருக்குது, ஜைன மதம் இருக்குது இல்லவா, ஜைனீஸ் பீப்புள். அவங்க எப்படி இருப்பாங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ஒயிட், பியூர் காட்டன் ஒயிட், அந்த அந்த வஸ்திரத்தை தான் அவங்க உடுத்துவாங்க. ஒரு மாஸ்க் கூட போட்டுப்பாங்க. அவங்க அந்த பியூர் ஒயிட். இவங்களை பார்த்தாலே சொல்லலாம் இவங்க ஜைனீஸ் பீப்புளா இருப்பாங்க போல. முஸ்லிம்ஸ் எடுத்தீங்கன்னா அவங்களுக்கு ஒரு ஒரு ட்ரெஸ் இருக்கு, ஃபுல்லா என்ன பண்ணுவாங்க, பிளாக் போட்டுப்பாங்க. கண்ணை மட்டும் தான் பார்க்க முடியும், வேற என்ன பார்க்கவே முடியாது. வேற அவங்களுடைய ஆண்கள் அவங்களுடைய ட்ரெஸ் இருக்கும். நல்லா கவனிச்சுட்டு வாங்க, நான் என்னென்ன சொல்லிட்டு வந்தேன். புத்திஸ்ட், ஜைனிசம், முஸ்லிம்ஸ், ஹிந்துஸ் பீப்புள் இருக்கிறாங்க. ஹிந்துஸ் கூட இவங்களுக்குன்னு சில வர்ணாய் பூசப்பட்ட வஸ்திரம் இருக்குது. அப்ப ரிலீஜியன் மதம் எல்லாமே இந்த மாதிரி வர்ணங்களை பூசப்பட்ட வஸ்திரங்களால் தங்களோட மதங்களை அவங்க ப்ரூவ் பண்றாங்க. நாங்க இந்த மதத்தை சேர்ந்தவங்க சொல்லி. இந்த குரூப்போட தான் கிறிஸ்தவம் இருக்குது, மறந்துடக்கூடாது. இந்த குரூப்போட யாரும் இருக்கிறாங்க, இவங்களும் இது ஒரு மதம். கிறிஸ்டியானிட்டின்றதை நீங்க தனியா பார்த்துட கூடாது, இதுவும் ஒரு வகையான மதம். இவங்களை நீங்க எடுத்தீங்கன்னா சேம், இவங்களும் நகையெல்லாம் கழட்டி போட்டு இருக்கிற ஒரு கலரே இல்லாத ஒரு வஸ்திரத்தை அவங்க என்ன பண்ணுவாங்க, உடுப்பா போட்டு நல்லா இவ்வளவு தூரம் பிளவுஸ போட்டு, பார்த்தாலே தெரிஞ்சிடும் நீங்க கிறிஸ்டினா அப்படி கேட்டுலாம். நல்லா எவ்வளவு தூரம் நெக்கெல்லாம் கவர் பண்ணி, கையெல்லாம் கவர் பண்ணி, ரொம்ப பெர்ஃபெக்டான ஆளா வஸ்திரத்தை போட்ட மாதிரி அவங்க போவாங்க. அதே மாதிரி அங்க இருக்கிற ஆண்களும், கிறிஸ்தவத்தில் இருக்கிற மத ரீதியா இருக்கிற ஆண்களும் அவங்களுக்குன்னு ஒரு ட்ரெஸ் வச்சிருப்பாங்க. அவங்க என்ன சொல்றாங்க, நான் கிறிஸ்தவன் ஆயிட்டா எனக்குன்னு ஒரு உடுப்பு வேணும், எனக்குன்னு ஒரு யூனிஃபார்ம் வேணும், எனக்குன்னு ஒரு அடையாளம் வேணும். ஏன் உங்களுக்கு அடையாளம் வேணும் நீங்க பாக்குறீங்க? ஆமா, நான் கிறிஸ்டியன் மக்களுக்கு எப்படி தெரியும் பாத்தீங்களா? அப்போ மதங்கள் எப்பவுமே நான் இன்னார் என்பதை மற்றவங்க புரிஞ்சுக்கணுன்றதுக்காக இவங்க தோற்றத்தால் காட்சியளிக்கிறாங்க. பட் தேவன் சொல்றாரு, நீ யாருன்னு உன் உள்ளம் எனக்கு தெரியும். ஹலோ, நீ யாருன்றது உள்ளம் எனக்கு தெரியும். உள்ளத்துலதான் நான் பாக்குறேன், தோற்றத்துல பாக்குறது கிடையாது. நீ மக்களை ஏமாத்தலாம், சபையை ஏமாத்தலாம், நாட்டை ஏமாத்தலாம், ஊரை ஏமாத்தலாம், ஆனா யாரை ஏமாத்த முடியாது? எல்லாம் தேவனை. தேவன் எதை பார்க்கிறாரு? ஹார்ட், என்னுடைய திங்கிங், என்னுடைய பிஹேவியர், என்னுடைய ஆட்டிடியூட்ஸ், என்னுடைய நடத்தைகள், என்னுடைய அபிப்பிராயங்கள், என்னுடைய சிந்தனைகள், என்னுடைய இருதயத்தின் நினைவுகள். இதுதான் கிங்டம் பார்க்கதே தவிர, கிங்டம் நீ என்ன சட்டை போட்ட, கிங்டம் நீ ஏன் கம்பளை போட்ட, கிங்டம் நீ ஏன் வாட்ச கட்டின, கிங்டம் நீ ஏன் இதை போட்ட அதை போட்டன்னு கிங்டம் அதை வாட்ச் பண்றதே கிடையாது. அந்த மாதிரி வேலை இல்லாத காரியத்தை கிங்டம் செய்யறதும் கிடையாது. கிங்டம் ஒண்ணு மட்டும் தான் வாட்ச் பண்ணுது, உங்களுடைய திங்கிங், உங்களுடைய வே ஆஃப் அப்ரோச்மெண்ட், உங்களுடைய பிஹேவியர்ஸ், உங்களுடைய ஆட்டிடியூட்ஸ். எதுவுமே நம்புறீங்க? இத கிங்டம் லைஃப், இத கிங்டம் கல்ச்சர். இந்த கிங்டம் கல்ச்சருக்கு தான் வாங்கின்றாரு. இதுதாங்க நீதிமொழியில படிக்கிறோம். உங்களை சாப்பிடுன்னு சொல்றதுனால யோகா எவ்வளவு நல்லவன் நினைச்சிடாதீங்க. கவனிக்கிறீங்களா? உங்களை சாப்பிடு குடி அப்படின்னு சொன்னாலும் நல்லவன் நினைச்சிடாதீங்க. ஏன்னா அவட ஹார்ட் தான் மஸ்ட், அவட சொல்லு மஸ்ட் இங்க கிடையவே கிடையாது. இருதயம், இருதயம். இந்த ஹார்ட் எப்படி இருக்குது, அவருடைய ஆட்டிடியூட்ஸ் தெரிஞ்சு கண்டுபிடிச்சிடலாம், பிஹேவியர்ஸை கண்டுபிடிச்சிடலாம். ஆனா நமக்கு தெரியுமா அவங்க உள்ளம் எப்படி? நமக்கு தெரியுமா? நமக்கு தெரியும். நாம எப்படி போறோம், எவ்வளவு நல்லவங்க, அவங்க என்ன அழகா பேசுறாங்க, எவ்வளவு அன்பை கொட்டுறாங்க. நம்ம வார்த்தைகளை தான் நாம ஏமாந்துடுறோம். பட் தேவன் வார்த்தைகளை கவனிப்பதில்ல, மனிதனுடைய இருதயத்தை கவனிக்கிறார். ஆகவேதான் நாம கவனத்தை இங்கதான் வைக்கணுமே ஒழிய, நாம மற்ற மதத்தினர்களை போல, மற்ற மதவாதிகளை போல
அவங்கள போல இவங்கள போல நாம காட்சியளிப்பதை நிறுத்தி என்னோட ஹார்ட், என்னுடைய திங்கிங், என்னுடைய நடத்தைகள் கடவுளுக்கு முன்னால் பர்ஃபெக்டா இருக்குதா, அவ்வளவுதான். அவருக்கு பர்ஃபெக்டா இருந்தா எனக்கு ஓகே. மற்றபடி யாருக்கு பர்ஃபெக்டா இருக்கணும்ன்றது நான் திங்க் பண்ண அவசியம் கிடையாது. எதுவுமே நம்புறீங்க? நான் கையில பச்சை கூத்துனேன். குத்துனதுக்கு இந்த பச்சை குத்தவங்கள பாஸ்டரா அப்படி பேச ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த பச்சை குத்துனா என்ன நினைக்கிறாங்கன்னா, பாஸ்டர் இல்ல போல அப்படின்னு. அப்போ உலகம் என்ன பண்றோன்றதான் பார்க்கறதே தவிர உலகம் உள்ளத்தை பார்ப்பது கிடையாது. எதுவுமே கவனிக்கிறீங்க? இதுதான் தேவன் in this context. The heart is the mind and the kingdom of God is the kingdom of the heart. உங்களுடைய எண்ணங்கள், ஒரு வசந்த வாசனை நான் முடிச்சிடுறேன். மத்தேயு 5ஆம் அதிகாரம் 3 முதல் 10 வரைக்கும். ஆனா அடுத்த வாரம் நான் அதை உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். மத்தேயு 5ஆம் அதிகாரம் 3 முதல் 10 வரைக்கும். ஆவியில் எளிமையுள்ளவர்கள் பாக்கியவான்கள், பரலோக ராஜ்யம் அவர்களுடையது. துயரப்படுவர்கள் பாக்கியவான்கள், அவள் ஆறுதல் அடைவார்கள். சாந்த குணமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் பூமியை சுதந்திரத்துக் கொள்வார்கள். நீதியின் மேல் பசிதாகம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவள் திருப்தி அடைவார்கள். இரக்கம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவள் இரக்கம் பெறுவார்கள். இருதயத்தில் சுத்தம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை தரிசிப்பார். சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனுடைய புத்திரர் எண்ணப்படுவார்கள். நீதி நிமித்தம் துன்பப்படுதல் பாக்கியவான்கள், பரலோக ராஜ்யம். அடுத்த வாரத்துல நாம் இந்த மேனிஃபெஸ்டேஷன் பற்றி, மேனிஃபெஸ்டேஷன் ஆஃப் கல்ச்சர், தேவராஜ்யத்தினுடைய கலாச்சாரத்தினுடைய அந்த மேனிஃபெஸ்டேஷன் பற்றி நாம் அடுத்த வாரத்துல நாம் கவனிக்கலாம். நம் அனைவரும் எழும்பி நிற்போம். எழும்பி